கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இந்த நாளிலும் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்பேற்பட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மீண்டுமாக நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ நம்ம இந்த தொடர் பாடம் ஒவ்வொரு வாரம் நாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த பாடத்திற்கு ஆதாரமான வசனம் ஒன்று வச்சு நாம் பார்த்துட்டுருக்குறோம். அது எந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஆதார வசனத்தை மையமாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அநேக வாரங்களாக நம்ம தொடர் பாடங்கள் நாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் விடுதலை ஆக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடந்த வாரம் நம்ம என்ன பாடம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் கிளாஸில் என்ன பாடம் பார்த்தோம்? ஸோ ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வாரத்தில் நம்ம வெளி உலகத்தில் ஸோ எல்லா இடத்துல போகும்போது நம்மளுடைய சத்தியங்கள் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மறக்கக்கூடாது தேவனுடைய சத்தியங்கள். ஸோ அதை ரிவைண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஞாபகப்படுத்திக்காக நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ என்ன பார்த்தோம் கடந்த வாரம்? ஐந்தாம் உலக பேரரசு. ஸோ அந்த ஐந்தாம் உலக பேரரசில் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 உலக பேரரசுகள் முடிஞ்சிட்டு பின்னாடி எந்த உலக பேரரசு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஒரு உலக பேரரசு. அந்த ஐந்தாவது உலக பேரரசு யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அது எப்படி வரப்போகுது அப்படின்றத குறித்து எந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் தானியேல் பார்த்த ஒரு கனவு. தானியேல் பார்த்த ஒரு கனவா? இல்லை, ஃபஸ்ட்டு யார் பார்த்த கனவுன்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேசார் பார்த்த ஒரு கனவு. அந்த கனவுக்கு டேனியலுக்கு தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அதோட விளக்கத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன கனவு பார்த்தார் நேபுகாத்நேசார்? ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிலையினுடைய தலைபாகம் எதில் செய்யப்பட்டது? பசும்பொன், பியூர் கோல்டு. அதுக்கப்புறமா புயமும் மார்பும் எதில் இருக்குது? வெள்ளியில் இருக்குது. அதுக்கப்புறமா வெண்கலம் இருக்குது, அதை காப்பர், அதை நம்ம. அடுத்தது இரும்பு இருக்குது. அடுத்தது பாதம் இரும்பும் களிமண்ணும் மிக்ஸ் ஆனது. ஸோ இந்த சிலையை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிச்சு, வந்து ஒரு கல், கைகளால் பெருக்கப்பட்ட கல் வந்து அடிச்சுட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதர் மாதிரி என்ன பண்ணிச்சுன்னா ஆக்கிடுச்சு. ஸோ அப்படின்னா அதே ஒரு கனவை, அதே ஒரு விஷயத்தை தேவன் யார் காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் காமிக்கிறார். எப்படி காமிக்கிறாரு? ஃபஸ்ட்டு ஒரு ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாரு? சிங்கத்துக்கு ஒப்பிட்டு காமிக்கிறார். அது சிங்கம் மாதிரி இருந்துச்சா? சிங்கம் மாதிரி இருந்துச்சு. எத்தனை சட்டைகள் இருந்துச்சு? அதுக்கு 2 சட்டைகள். எதனுடைய சட்டைகள்? கழுகுனுடைய 2 சட்டைகள் இருந்துச்சு. அடுத்தது 2வது மிருகம் கரடிக்கு ஒப்பானதாக இருந்துச்சு. அதனுடைய வாயில் எத்தனை எலும்பு? 3 விலா எலும்பு. அது எப்படி நின்றுட்டு இருந்துச்சு? ஒன் சைடு என்ன பண்ணிச்சு? சாஞ்சு இருந்துச்சு. அடுத்தது 3வது சிவிங்கை போல ஒரு மிருகம். எத்தனை தலை? 4 தலை. எத்தனை சட்டைகள்? 4 சட்டைகள் இருந்துச்சு நான் பாரு. அடுத்தது 4வது மிருகம். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அந்த மிருகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப வினோதமாக, வித்தியாசமாக, ரொம்ப கொடூரமான ஒரு மிருகமாக இருந்துச்சு. ஸோ அது 4வது ஒரு மிருகமாக வந்துச்சு. அடுத்தது கடைசியாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகம் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10 கொம்பு. ஸோ இதுதான் அங்கே பார்த்த அந்த சொப்பனங்கள். இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ஓவர்வியூ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோல்டு எந்த சாம்ராஜ்யம்? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அது சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுங்க இல்லையா? அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கிறதுல உலக பேரரசில் முதல் உலக பேரரசு பார்த்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் தான். கிங்கு எப்படி ஒரு காட்டுக்கு ராஜா வந்து சிங்கமோ அந்த மாதிரி உலகத்துக்கே ஒரு ராஜாவாக அரசாட்சி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக பேரரசில் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேசார். ஸோ 2 கழுகுகளோட சட்டைகள் அப்படின்னும் போது அது அந்த அளவுக்கு உயர அளவுக்கு நம்ம நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராஜ்யம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். 2வது சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டுட்டு வந்த 2வது சாம்ராஜ்யம் மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம். அந்த மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் நம்ம பார்க்குறோம். கரடிக்கு ஒப்பிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து 3வது சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யம். ஏன் சிவிங்கிக்கு சொல்லியிருக்கு? சீட்டா. அதுக்கு 4 சட்டை, 4 தலைகள். கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வந்த த கிரேட் அலெக்சாண்டர் சின்ன வயசு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா சாம்ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். அதுக்கு ரொம்ப முக்கியமானது 4 தளபதிகள். யாருன்னு பார்த்தீங்கன்னா கெசண்டர், லிசிமெக்கஸ், டாலமி, செலுக்கஸ். இந்த 4 தளபதிகள் மூலமாக தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லா உலக பேரரசு தன் கட்டுப்பாட்டில் வச்சார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் சிவிங்
சிறுத்தை. அதே நேரத்தில் அதுக்கு எத்தனை சட்டைகள் இருந்துச்சு? 4. ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் போய் பிடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சார். நம்ம நல்லா தெரியும் அலெக்சாண்டரை பற்றி நம்ம சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அவர் கடைசியில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும்போது அவர் சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஏன்னா இந்த பெட்டியில் தூக்கிட்டு போகும்போது என்ன 2 கை என்ன பண்ணுங்க தொங்க விட்டுட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ உலக பேரரசுகளை என் கட்டுப்பாட்டில் இருந்துட்டா கூட செத்துட்டுக்கிறப்ப நான் என்ன பண்ணல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்னா. ஸோ அடுத்தது 4வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். அதுக்கு அந்த ரோமர் சாம்ராஜ்யம் இருக்கும்போது தான் யார் வந்தது இந்த பூமிக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கல், கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து அடிக்குது இல்லைங்களா அந்த பாதத்தில், அது எதை அடையாளப்படுத்துது? இந்த கல் யாருடைய ராஜ்யம்? நம்முடைய ஆண்டவரோட ராஜ்யம். அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த உலக பேரரசுகளெல்லாம் நொறுக்கிட்டு எது பெரிய பர்வதமாக போகுது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜ்யம் பெரிய பர்வதம் ஆக போகுதுன்றத மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசனம் நாம் பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் அடிச்சிச்சா அடிக்கலையா? இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது நம்ம உலகம்? எந்த கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறோம். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லை. எங்கே நின்றுட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்ஜில் நின்றுட்டுருக்குறோம் அப்படின்னு அப்படின்னா சொல்லுது. ஏன்னா சொல்லப்பட்ட சாம்ராஜ்யம் இன்றைக்கி இருக்கா? பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கா? மேதோபெர்ஷியா இருக்கா? கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கா? ரோம சாம்ராஜ்யம் எல்லாம் அழிஞ்சிச்சு. இப்போ இருக்குது எது மட்டும்தான்? இரும்பும் களிமண்ணும் அந்த 10 விரல் தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ரொம்ப நாள் இல்லை. அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நாம் கிறிஸ்துவோடு போய் சேரணும்? எவ்வளோ சீக்கிரம் போய் சேரணும்? ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாமா? கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்கினா பரவாயில்லையா? ரொம்ப கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. 10 வருஷம் 20 வருஷம் எடுத்துக்கலாமா? அப்படி ரொம்ப ஷார்ட்டில் இருக்குது. அப்படின்னா கிறிஸ்துனுடைய குணலட்சணத்தை காண்பிக்கிறது எவ்வளோ ஷார்ட்டில் எவ்வளோ சீக்கிரத்தில் காமிக்கணுன்றதான் போன பாடத்தில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பேற்பட்ட கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக போய் சேரணும்னா, அவரோட கூட சிங்காசனம் உட்காரணும்னா எந்த மாதிரி கேரக்டரை, எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாடமாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருப்பார், 3 வழிகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்த வழியில் போனால் நம்ம இந்த ஒரு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட போய் அரசாட்சி பண்ண போகிறோன்றதை நம்ம என்ன பண்ணுவோம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா இப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்க போகுது. அப்படின்னா இப்போ இந்த ஒரு பாடத்தை ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம ஒரு வழியில் போயிட்டு இருந்தோம் இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? நம்ம ஒரு வாழ்க்கையை ஒரு வழியோடு ஒப்பிட்டு பேசலாம். நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு வழியில் போயிட்டுருக்கு இல்லையா? அப்படின்னா நாம் போய்கொண்டு இருக்கிற பாதை சரியா? இது வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கிறோமே, அந்த பாதை சரியாக தான் போயிட்டுருக்கிறோமா? நாம் போய்கொண்டு இருக்கிற பாதை நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்குமா? ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வினா, பைபிளில் எத்தனை வழிகள் இருக்குன்னு போட்டிருக்கு? 3 வழிகளை பற்றி போட்டிருக்கு. கரெக்டாக இல்லைங்களா? 3 வழிகள் அப்படின்னு பைபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, 3 வழிகள் பைபிள் இருக்குது, இதில் எந்த வழியில் போனால் பரலோகம் போய் சேர முடியும்? அதை தெரிஞ்சாதான் நாம் இன்றைக்கி போயிட்டுருக்கிற பாதை கரெக்டாக போயிட்டுருக்குறோமா, வேறு பாதையில் போயிட்டு இருந்து நம்ம நினச்சிட்டுருக்குறோமா நம்ம இந்த பாதையெல்லாம் போயிட்டுருக்குறோன்னே இதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரூட்டு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டவுட் வருமா நமக்கு? உதாரணத்துக்கு நம்ம காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம், ஒரு ஊருக்கு போயிட்டுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. போயிட்டுருக்கிற நம்ம ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சுன்னா ஏதாவது சந்தேகம் வருமா? வராது. போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு 3 ரோடு புரியுது, என்ன ஆகிடும்? நம்ம டக்குன்னு நின்றுட்டு எந்த வழியில் போகிறது, எதில் போனால் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும்? சந்தேகம் வருமா? வரியாதா? அப்படி இப்போ நம்முடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம் ஒரு ரூட்டில்,
ஆனால் திடீர்னு இப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் 3 வழிகளை பற்றி போட்டிருக்குன்னா இந்த 3 வழிகளில் எந்த வழிகள் போனால் பரலோகம் போய் சேர முடியும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த வழியில் போயிருந்தோமா இல்லை வேறு வழியில் போயிருந்தோமா அப்படின்றத இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்னா இப்போ இந்த 3 வழிகள் அப்படின்ற பாடத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் எந்த வழியில் போயிட்டு கிறிஸ்துவோடு கூட மகிமையில் சேர போகிற வழி எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போகிறோம். அப்படின்னா இந்த 3 வழியில் எந்த வழியில் போனால் பரலோகம் போய் சேர முடியும்? இது பைபிளில் போட்டிருக்கா? பிரதர் பேர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கடைசியாக அவருடைய லைஃப் முடியுது. லைஃப் முடியறதுக்கு முன்னாடி சீஷர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலருடைய மனசை பார்க்குறாரு. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நாள் நான் சாக போகிறேன். இந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து பலி கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் எனக்கு வரப்போகுது. நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களை விட்டு பிரிய போகிறேன்ற விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் பேச அப்போஸ்தலருக்குள்ள இருதயம் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலக்க ஆரம்பிச்சிச்சு. ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்முடைய ஆண்டவர் ஏதோ மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் நம்மளை விட்டு பிரிய போகிறான்ற மைண்ட் யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு இருதயம் கலங்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இருதயத்தினுடைய கலக்கத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலருக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 14 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஸோ கலங்கிட்டு இருக்கிற இருதயத்தை பார்த்து சொல்றார், உங்களுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டாம், கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போறேன்னு சொல்றேனே, எதுக்கு போறேன் அப்படின்னா, பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. அதில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ண போகிறேன், நான் ரெடி பண்ண நான் போகிறேன். நான் போகிறதே எதுக்கு தான், உங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன பண்ண போகிறேன், ரெடி பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். போயிட்டு திரும்பி வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பேசுகிறார். வசனம் வாசிக்கலாம். முதல்ல 3 வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து. எப்போ, எந்த வருகை பத்தி பேசுறாரு? நான் இப்போ போறேன், போயிட்டு ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டு திரும்பி வரப்போறேன். அது எத்தனாவது வருகை? 2ஆம் வருகை. வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். உங்களை என் கூட என்ன படிப்பேன், சேர்த்துப்பேன். ஆக்சுவலாக போகிறதே உங்களுக்கு இடத்த ரெடி பண்ணிட்டு திரும்பி வந்து உங்களை என்ன பண்ண என் கூட சேர்த்துக்கு போகிறேன், அதனால தான்ப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது எப்பவுமே ஒருத்தர் டவுட் வரும். யாருங்க அவர்? பேதுரு இல்லை, தோமா. அவருக்கு பேரே டவுட்டு. என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே. நீங்க போற இடமே என்னன்னு எங்களுக்கு தெரியாது, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, நீங்க போற வழி எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, தோமா அப்படி சொல்றாரு இல்லைங்களா, அப்படி நம்முடைய ஆண்டவர் போற இடத்த பத்தியோ போற வழியை பத்தியோ இது வரைக்கும் பேசலையா? தோமா இந்த பதில் கொடுத்த உடனே, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று என்ன சொல்லிட்டாருன்னா, ஆல்ரெடி நான் எங்க போறேன்றதும் உங்களுக்கு தெரியும், நான் எந்த வழியில் போறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு, அவருடைய அடிச்சொல்லை பின்பற்றவர்களுக்கு சொல்லாமல் ஏதாவது வச்சிருக்கிறாரா? ஆனால் தோமா என்ன கேட்குறாரு, நீங்கள் போகிற இடமும் தெரியாது, வழியும் தெரியாது. அப்போ என்ன பண்ணல அவர்? நம்முடைய ஆண்டவர் சொன்ன விஷயத்தை என்ன பண்ணல அவர்? கண்டுபிடிக்கல, கவனிக்கல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போகிற இடமும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க தெரியும், வழியே என்ன பண்ணிட்டீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அப்படின்னா 3 வழியில் எந்த வழியில் போனோம்,
அது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்றத ஆல்ரெடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா சொல்லிட்டாரு, அது பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணாமல் இருக்கிறோம், இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். அப்படின்னா எந்த வழியில் நம்முடைய ஆண்டவர் போக சொல்லியிருக்கிறாரு, எந்த வழியில் போனால் பரலோகத்துக்கு போய் சேர முடியும், எந்த வழியில் போனால் கிறிஸ்துவோடு போய் சேர முடியுன்றத நம்முடைய ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறாருன்னா இப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? அது தோமாக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், சீஷல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், சீஷலுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிருக்கணும், தோமாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதுமா? அப்புறம் இப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? கிறிஸ்துனுடைய அடிச்சுவடில் பின்பற்றணும் வந்திருக்க நமக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறாரு அவருடைய வழியை பற்றி அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்முடைய கேள்வி நம்முடைய ஆண்டவர் எந்த வழியில் வர சொல்லி எந்த இடத்துல பேசியிருக்கிறார்? இது தெரியாமல், அவர் சொன்ன வழி எதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த வழியில் நடக்க முடியாது. அப்படின்னா எங்கே எழுதி வச்சிருக்கிறார் எந்த வழியில் வரணும்னு சொல்லிட்டு பிரதர் அழகாக பாயிண்ட் பிடிச்சார். பட் அது எந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழிகளை பற்றி ஓப்பன் பண்ணுறார். வசனம் வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எதுல பிரவேசிக்க சொல்றார் நம்முடைய ஆண்டவர்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். இன்னொரு வழி இருக்கு, அது கேட்டுக்கு போகிற வாசல். அது எப்படி இருக்காமா? விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்படின்னா இந்த இடத்துல எத்தனை வழியை ஓப்பன் பண்ணியிருக்கார் நம்முடைய ஆண்டவர்? சொல்றார் எத்தனை வழியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. 2 வழியை பற்றி. ஒன்று எந்த வழி? இடுக்கமான வழி. இன்னொரு வழி விசாலமான வழி. அப்படின்னா இப்போ இந்த விசாலமான வழி எங்கே போதாமா? கேட்டுக்கு போகுது. அப்படின்னு அர்த்தம்? கேடுன்னா என்ன அர்த்தம்? தீமை செஞ்சா அது எங்கே போய் முடியும்? தீமை செஞ்சா மரணம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா மரணத்துக்கு போகிற வழி, அதாவது கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்குதாமா? விசாலமாக இருக்குதாமா? அந்த வழியில் தான் எவ்வளோ பேர் பிரவேசிக்கிறாங்களாமா? அநேகர் போகிறாங்களாமா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதில் பிரவேசிக்க சொல்கிறார்? விசாலமான வழி இல்லையா? இல்லை. எதில் போக சொல்கிறார்? இடுக்கமான வழியில் போங்க. ஏன்னா 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இடுக்கமான வாசல் எங்க போதாமா? எங்க போகுது? ஜீவனுக்கு போதாமா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறவர்களும் சிலர். அப்படின்னா நிறைய பேர் எதில் போயிட்டு இருக்கிறாங்க? விசாலமான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, விசாலமான வழியில் போகாதீங்க, இடுக்கமான வழியில் போங்க. அந்த இடுக்கமான வழி, நெருக்கமான வழி எங்க போகுது? ஜீவனுக்கு போகுது. அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். கண்டுபிடிக்கிறவங்களே சிலர். அப்படின்னா அதில் நடக்கிறவங்க எல்லாரும் நடந்துருவாங்களா? கண்டுபிடிக்கிற எல்லாருமே நடக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு இது நெருக்கமா இருக்குதா, எதில் போய்க்கலாம்? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் எதில் போக சொல்லியிருக்கிறார்? இடுக்கமான வாசல் வழியை போக சொல்லியிருக்கார். அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, எத்தனை வழி இங்கே ஓப்பன் ஆகி சொல்லியிருக்கிறார்? இன்ட்ரோடக்ஷனில் விசாலமான வழி, இடுக்கமான வழியை பற்றி பேசியிருக்கார். அப்படின்னா விசாலமான வழி அப்படின்னு சொல்லும்போது, விசாலமான வாசல் அப்படின்னா பெரிய கேட்டு, இது இந்த மாதிரி ஒரு வழியில் தான் போக சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். கரெக்டாக? இந்த மாதிரி லிட்டரலான ஒரு கேட்டில் எது பெரிய கேட்டோ அதுக்குள்ளே போக சொல்லியிருக்கார். அப்படியா? இல்லை. அப்படின்னா இடுக்கமான வாசல் அப்படின்னா சின்ன கேட்டில் போக சொல்கிறார். அப்படியா? அப்படின்னா விசாலமான வாசல், இடுக்கமான வாசல். இடுக்க வாசல் எங்கே போதாமா? ஜீவனுக்கு போகுது. விசாலமான வாசல் மரணத்துக்கு போகுது. அப்படின்னா லிட்டரலான இந்த கதவுகளை பற்றி, இந்த வாசலை பற்றி பேசல, வாசல்னு பேசுகிறாரு நம்முடைய ஆண்டவர். இந்த வழின்னு பேசுகிறாரு. அது எதை அடையாளப்படுத்தும்? லைஃப் ஸ்டைல். வெரி குட்.
அது எப்படி சொல்லுவோம் நம்ம உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பையன் வந்து, நம்முடைய வீட்டில் மகன் வந்து ஒழுங்கான லைஃப்பை வாழ வச்சுங்க, நீ போகிற வழியே சரியில்லை அப்படின்னு அர்த்தம். நீ போயிட்டு இருக்கிற வழி சரியில்லை அர்த்தமா? நீ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை என்ன இல்லை, சரியில்லை, இப்படியே வாழ்ந்தா ரொம்ப மோசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? நீ போயிட்டு இருக்கிற வழி சரியில்லை. அப்படின்னா இங்கே நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் விசாலமான வாசல் அப்படின்றது வாழ்க்கை முறையை பற்றி பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா இடுக்கமான வாழ்க்கை முறைனா என்ன, விசாலமான வாழ்க்கை முறைனா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ண இப்போ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வாழ்க்கை முறை அப்படின்னா என்ன, விசாலமான வாசல் வழியாக போகிறதுனுடைய வாழ்க்கை முறை என்ன, இடுக்கமான வாசல் வழியாக போகக்கூடிய வாழ்க்கை முறைனா என்ன, இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம எந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா விசாலமான வாசலில் நம்ம போயிட்டுருக்கிறோம், அந்த வழியில் போயிட்டுருக்கிறோம் அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருப்பத்தின் பிரகாரம் வாழறோன்னா எந்த வழியில் போயிட்டுருக்குற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம விருப்ப பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியத்தை கேட்டோம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்க்கை வாழ்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி, நம்ம விரும்புகிற மாதிரி, நமக்கு சந்தோஷமாக இருக்கு நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோம்னா எந்த வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்? விசாலமான வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இறுக்கமான வாசல் நம்ம போயிட்டுருக்கிறோன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய ஆண்டவர் சொன்ன வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எந்த வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்? இறுக்கமான வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படின்னா எந்த வழியில் தான் நம்ம போயிட்டு இருந்துருக்கிறோம்? விசாலமான வழியில் தான் போய்ட்டு. அதனால ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்டோம் பார்த்தீங்கன்னா, நாம் போய் கொண்டிருக்கிற பாதை சரியானதா? ஆனால் கையில் என்னவோ பைபிள் வச்சுட்டு தான் இருக்கிறோம், டெய்லி பைபிள் நம்ம படிக்கிறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது யாருக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கை வாழ்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறோம், நம்ம விரும்புகிற பிரகாரம் தான் வாழ்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம எந்த வழியில் தான் போயிட்டுருக்குறோம்? விசாலமான வழியில் தான் போயிட்டுருக்குறோம். அப்படின்னா எந்த வழியில் போனோம்? இயேசு கிறிஸ்து எந்த வழியில் போக சொல்லியிருக்கிறார்? இடுக்கமான வழியில் போக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விசாலமான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்ன்றத ஒரு டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஒரு முக்கியமான ஒரு கோர் பார்த்துட்டோம். இறுக்கமான வாசல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி இப்போ கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தா விசாலமான வழியில் போயிட்டுருக்குறோம், எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்தா இறுக்கமான வழியில் போக முடியுன்றத டீட்டெயிலாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். இப்போ நம்ம எந்த வழிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம்? ஃபஸ்ட்டு எந்த வழிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொன்னார்ல போகாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வழியை பற்றி என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எந்த வழியை போகாதீங்கன்னு சொன்னார்? விசாலமான வழியில் என்ன பண்ணாதீங்க, போகாது. ஏன்னா எது டேஞ்சரோ அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா ஒரு வழி அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்குது? ஒரு வழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாதை இருக்குது. கரெக்ட். ஒரு வழி அப்படின்னா அதுக்கு ஆரம்பம் இருக்கும், முடியும். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ ஒரு வழி ஆரம்பிக்குதுன்னா அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு வழி இருக்கா? இந்த வழி எங்கே ஆரம்பிக்குது? இப்போது வெள்ளூரில் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? இப்போது சென்னையில் முடியுது. அப்படின்னா ஒரு வழி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அது ஒரு இடத்துல போய் என்ன ஆகும், முடியும். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வழியை யாரோ ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வழின்றது எப்படி உருவாச்சு? இப்போ உதாரணத்துக்கு வெள்ளூர்லேருந்து சென்னை போகணுன்ற வழி ஒன்று, இப்போ ஹைவே வந்திருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட்டு ஹைவேவாக இருந்துச்சா? ஒரு சின்ன ரோடாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாதையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போகலான்னு ஒருத்தர் போயிருப்பார் இல்லையா, அவர் தானே ஆரம்பித்து வச்சுருப்பார் இந்த வழியில் போகிறதுக்கு. அப்படி ஆரம்பித்து போய் பல பேர் போய் பல கார்கள் போய்
பல பஸ் போகும்போது அது பெரிய வழி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மாறுது. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா ஒரு வழியினுடைய ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆனால் அந்த வழியை ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தனை பண்ணியிருக்கணும், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி விசாலமான வழி அப்படின்றத விட விசாலமான வாழ்க்கை அப்படின்ற ஒரு வழியை யார் ஓப்பன் பண்ணி வச்சது? அது எங்கே போய் முடியுது? மரணத்துக்கு போய் முடியுது. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இந்த ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற வழியை ஃபஸ்ட் ரிப்பன் கட் பண்ணி உள்ளே போனது யார்? சூப்பர், யார்? ஆதாம். அப்படின்னா இந்த விசாலமான வாசல் வழியில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது, ரிப்பன் கட் பண்ணி இந்த வழியை ஓப்பன் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் உள்ள என்ட்ராகிறார். அந்த விசாலமான வாசல் அப்படின்றது யார் விருப்ப பிரகாரம் செய்கிறது? நம்ம விருப்ப பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாலமான வழியில் போகிறது. கரெக்டாக இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நம்ம விருப்ப பிரகாரம் வாழணும்னு யார் முடிவு பண்ணது? ஆதாம் முடிவு பண்ணாரா இல்லைங்களா? அப்படின்னா தேவன் சொல்லிட்டார் ஆதாம் கிட்ட, இந்த கனி என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார். அது யாருடைய விருப்பம்? சாப்பிடாதீங்கன்னு சொன்னது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் யாருடைய விருப்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறார் ஆதாம்? தேவனுடைய விருப்பத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். எப்போ சாப்பிடலான்னு முடிவு எடுக்கிறாரோ இப்போ யாருடைய விருப்பத்தை செய்கிறாரு? அவருடைய விருப்பத்தை செய்கிறார். அப்படின்னா இப்போ ஆதாம் அந்த கனியை வாங்கி சாப்பிடும்போது யாருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறார்? அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறார். அப்படி எந்த வழிக்குள்ளே என்ட்ராகிறார்? விசாலமான வழியில் என்ட்ராகிறார். இப்போ அது எங்கே நோக்கி போயிட்டுருக்கு? மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ விசாலமான வழியில் உள்ளே போன என்ட்ரு ஆன உடனே எங்கேருந்து துரத்திட்டார்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சிட்டார். போங்கப்பா, நீங்கள் விசாலமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிக்கங்க, வாழ்ந்துங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்குன்னு நினச்சிங்கயா, போய் வாழ்ந்துக்குங்க அப்படின்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். இப்படி அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்காக, அவர் வாழ்க்கை வாழறதுக்காக ஆரம்பித்த ஆதாம் ஏவாள், அந்த ஒரு விசாலமான வாழ்க்கையை ஆரம்பித்த ஆதாம் அது எங்கே கொண்டு போய் முடிய ஆரம்பிச்சிச்சு? மரணத்துக்கு போயிடுச்சு. அப்படின்னா அந்த கனியை சாப்பிடும்போது இது யாருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விருப்பம் இல்லை, யாருக்கு விருப்பம் ஆயிடுச்சு? அதை ஆதாமுக்கு விருப்பம் ஆயிடுச்சு. அதை சாப்பிட்டார். இப்படி சாப்பிட்டதுனால எதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு. இதுதான் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் சாலோமன் ஞானி சொல்லும்போது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில்? ஏவாள் சாப்பிட்டாங்க, ஆதாமுக்கு கையில் இருக்கு, என்ன பண்ணியிருக்கலாம்? தேவனுடைய சித்தம் செய்யணும்னா தூக்கி வீசி போட்டிருக்கணும். ஆனால் எடுத்து சாப்பிட்றாருன்னா யாருக்கு விருப்பம் வந்துருச்சு? அவருக்கு விருப்பம் வந்துருச்சு சாப்பிடணுன்னு. சாப்பிட்டாரு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியை உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். அப்படின்னா ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டது மூலமாக கீழ்ப்படியாமைக்குள்ளே போனதுனால எதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார்னு பார்த்தீங்கன்னா மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் எந்த வழியில் ட்ராவல் பண்ணார்? ஃபர்ஸ்ட் ஆதாம் விசாலமான வழியில், விசாலமான ஒரு வாழ்க்கையில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். அப்படின்னா இப்போ ட்ராவல் பண்ண ஆதாம் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்காருன்னா அந்த மரணத்தை பற்றின விஷயம் அவர் தெரிய ஆரம்பிச்சிச்சா? அவருடைய விருப்ப பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்தா மரணம் வரும்ன்றது பனிஷ்மெண்ட்டு. அந்த மரணத்தினுடைய தாற்பயம் எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா முதல் காயின் ஆபேலை கொண்டுட்டாரு, செத்துட்டார் ஆபேல், செத்துட்டுக்கிறார் ஆபேல். ஆனால் ஆதாம் ஏவாள் வந்து எழுப்புறாங்க, யாரும் எழுந்திரிச்சிக்கல, ஆபேல் எழுந்திரிச்சிக்கல. ஒரு 2-3 முறை, ஒரு நாள் ஆயிருக்கும், எந்திரிச்சுன்னு இருக்க மாட்டார் ஆபேல். 2ஆவது நாள் போய் எழுப்பியிருப்பாங்க, எந்திரிச்சு தூங்க மாட்டார். அந்த பாடி என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு மாதிரி அதனுடைய பாடியினுடைய தன்மை மாற ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் ஆபேல்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. தெரிஞ்சோடனே அப்போ தெரிஞ்சிருக்கும் ஆதாமுக்கு, நமக்கு செம்மையாய் தோணுச்சு, நம்முடைய விருப்பத்தை செய்ய ஆரம்பித்தோம், அந்த விருப்பத்தினுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், இந்த மரணம் வந்திருக்குது. மரணம் வந்துச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள பிரிஞ்சிடணும், அவங்கள மறுபடியும் பார்க்க முடியாது, அவங்களோட பேச முடியாது, அவங்களோட அன்பின் ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்ற ஒரு ஃபீலிங்ஸு, கஷ்டம், வேதனை யாருக்கு வர ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கு வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஃபர்ஸ்ட் அந்த மரணத்தை பற்றின தாற்பயத்தை புரிஞ்சிக்கும் போது எவ்வளோ பெயின் இருந்திருக்கும்,
இன்றைக்கி நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச மகனோ மகளோ அப்பாவோ அம்மாவோ செத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கணும் நம்முடைய மனசு? இப்போ தாங்குமா? அதை பேர் பண்ண முடியும் நம்மளால்? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்மளால்? அந்த இடத்துல அழாமல் உட்கார முடியும் நம்மளால்? ஏறக்குறைய பல்லாயிரம் வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் கடந்து வந்த நமக்கே இவ்வளோ பெயினாக இருக்கும்போது மரணம், ஃபஸ்ட்டு ஆதாம் டேஸ்ட் பண்ணுறாரு, அதை ஃபீல் பண்ணுறாரு. யார் செத்துட்டது? ஆபேல் இல்லை. அதனுடைய வலி, அதனுடைய வேதனை, அதனுடைய பெயின் உண்மையில் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த டைமில் ஆதாம். அப்படின்னா இந்த வழி தான் யார் சூஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் சூஸ் பண்ணிட்டாரு. அந்த வழியில் தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் தாவீது ராஜா பாடும்போது சொல்கிறாரு, இந்த வழிக்குள்ளே ஆதாம் போயிட்டதுனால அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருமே எப்படி தான் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை எப்படிதான் கர்ப்பம் தரிக்கிறாங்க? நான் பிறக்கும் போது என்ன கண்டிஷன்? பாவி தான். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா அந்த பிளட்ல என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. அப்படின்னா நான் பிறக்கும் போதே பாவி. அப்படின்னா எந்த வழியில் தான் பிறக்கிறாங்க எல்லா குழந்தைகளும்? எந்த வழியில்? விசாலமான வழியில் தான் பிறக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போன அந்த ஆதி தகப்பன் ஆதாம் உள்ளே போயிட்டு பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாமே எந்த வழியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்றத நம்மளால் சொல்ல முடியுமா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், அது இன்ஜினியர் ஆகுதோ டாக்டர் ஆகுதோ இல்லை கலெக்டர் ஆகுதோ, ஆனால் பிறந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு நாள் என்ன ஆகும்? அது செத்துருன்றத உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்க? இதுதான் தாவீது ராஜா சொல்கிறார், நான் பிறக்கும் போது எதில் பிறந்திருக்கிறேன்? பாவத்தில் பிறந்திருக்கிறேன். பாவத்தில் பிறந்திருக்கிற நான் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன ஆயிடுவேன்? நான் செத்துருவேன். அப்படின்னா ஆதாம் மட்டும் இந்த பாவத்தை, இந்த மரணத்தை டேஸ்ட் பண்ணல, யாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரே மனுஷன். யார் அந்த ஒரே மனுஷன்? ஆதாம்னால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தினா பண்ணிச்சு வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் நான் செத்துட்டு இருக்கிறோமே, அதுக்கு எப்படி என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் யார் ஓப்பன் பண்ண அந்த வழியை? ஆதாம் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கிறாரு, செத்துட்ருக்கிறாரு. அதே மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அவருடைய சந்ததியில் வர்றதுனால எல்லாரும் எதை நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க? பாவத்தை, மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணம் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிடுச்சு. அப்படின்னா ஆதாம் மட்டும் தப்பு பண்ணாரா? அதுக்கப்புறம் யாருமே தப்பு பண்ணலையா? ஆதாம் தப்பு பண்ணி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே அதே தப்பை மீண்டும் வேறு விதத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவு மரணத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா ஆதாம் மட்டும் அந்த வழியில் போல அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா, பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதோடைய விளைவு எங்கே போயிட்டுருக்கு? மரணத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மனுஷர்கள் எல்லாருமே மரணத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன செஞ்சுட்டுருக்காங்க? எல்லாருமே பாவம் செஞ்சு. கரெக்டாக இல்லைங்களா? யாராச்சும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பாவமே பண்ணுறது, ஆனால் செத்துட்டு சாவ போகிறேன் அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? எல்லாருமே என்ன கண்டிஷன் சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பாவம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பிறந்ததில் எந்த கண்டிஷன் தான்? பாவம் தான். அப்படின்னா என்னென்ன பாவங்கள் செய்கிறோம்? நம்ம அந்த மரணத்தை நோக்கி போகிறதுக்கான பாவங்கள் நம்ம செய்கிறோமா இல்லையா? என்னென்ன பாவங்கள் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் செஞ்சிட்ருக்கிறாங்க? பாவம்னா என்னன்னு தெரியாது நீங்கள் பார்க்குறத பார்த்தா. அப்படின்னா என்ன பிரதர், நான் அது மாதிரி ஏதோ யோசிச்சதே இல்லை, பார்த்ததே இல்லை மாதிரி இருக்குது. பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலகத்தில் நிறைய இருக்குது இல்லைங்களா? அது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கொலை, கொள்ளை. ஓகே, சிம்பிளான ஒரு விஷயம். இது பாவமா இல்லையா? பாவம். அப்படின்னா
நம்ம பொய் சொல்கிறோமா? நம்ம சொல்கிறோமா? இது ஒரு சென்சஸ் எடுத்துருக்குறாங்க. ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சராசரியாக எவ்வளோ பொய் சொல்கிறான் அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. சராசரியாக ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறானாம்மா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 250 பொய் சொல்கிறோமா ஒரு நாளைக்கு. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படி ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஆக்சுவலாக சராசரியாக 250 பொய் சொல்கிறோமா. எப்படியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க. உதாரணத்துக்கு மீட்டிங்ஸ் வரோன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு பிரதர் நம்ம கூட வரவர், எங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்பார். உனக்காக வெயிட் பண்ணுக்கிறப்பா, எங்கே வந்துருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம இப்போ தான் வீட்டிலே கிளம்பியிருப்போம். இந்த கிட்ட வந்துட்டேன், இந்த டர்னிங்கில் கிட்ட வந்துட்டேன், இந்த கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ரீச் ஆகிடும். அவர் அரை மணி நேரம் நின்றுப்பார், இன்னும் வந்திருக்க மாட்டார். என்ன சொல்ல, டிராஃபிக் ஒரே டிராஃபிக் பிரதர் வந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு கேஷுவலாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்போம். கரெக்டாக இல்லைங்களா? இதெல்லாம் எதில் அடங்கும்? ஆக்சுவலாக இது பொய் தானே. ஆனால் என்ன சொல்லிப்பாங்க பார்த்தீங்கன்னா, பயங்கர திறமையாக பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு மாறிடுச்சு. கரெக்டாக இல்லைங்களா நான் சொல்கிறது? இப்போ ஒரு பொய் சொல்லி ஒருத்தர் ஏமாத்தினா அது எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்குதுங்க, பேச்சு திறமை உனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது பேர் என்ன தான்? பொய் தான். அப்படின்னா சராசரி எத்தனை பொய் சொல்கிறேன் இந்த மாதிரி. நம்ம சில நேரத்தில் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க வீட்டில், நல்லாவே இருக்காது, சாப்பிட்டு வாயில் வைக்க முடியாது, என்ன பண்ணி தான் ஆகணும், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சில பேர், பொய் சொல்லும். இந்த மாதிரி ஆஃபீஸில், வீட்டில், வெளியில் ஏகப்பட்ட பொய் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் சராசரியாக எடுத்து பார்த்தா 250 பொய் சொல்கிறோம் நம்ம. அப்படின்னா பொய் அப்படின்னா அது தேவனுக்கு பிடிச்சதான ஒரு கேரக்டரா இல்லை சாத்தானோட கேரக்டரா? சாத்தானோட கேரக்டர். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு கிறிஸ்துவனுடைய அடிச்சொல்லை பின்பற்ற முடியுமா? முடியாது. அப்படின்னா பொய் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம்? விசாலமான வாழ். இன்றைக்கி நிறைய பேர் எதில் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருமே இது சொல்லாமல் என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையே வாழ முடியாது, அப்படி ஆயிடுச்சு கண்டிஷன். உண்மை பேசிட்டோம், நம்ம மேலே பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்துடும். கரெக்டாக இல்லைங்களா? உண்மை மட்டும் அங்கே பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, யார் எதிரியாக பார்த்துருவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளே எதிரியாக பார்த்துருவாங்க. ஆனால் பொய் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்வாங்க. அந்த கண்டிஷன் இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பாவங்கள் என்ன பண்ண செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக எதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க? மனுஷன் மரணத்தை நோக்கி என்ன பண்ண போயிட்டுருக்குறான். இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேறு என்னென்ன பாவங்கள் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருமே பேட் ஹேபிட்ஸ், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா இல்லைங்களா? இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்மோக்கிங், இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறது, இது எல்லாமே தவறான பழக்க வழக்கங்கள் எங்கே கொண்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்கு. ஆனால் அது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? மனுஷனுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி தெரியுதா அவனுக்கு? தப்பு தான், செத்துரும் தான். ஆனால் எப்படி இருக்கு? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செம்மையாய் தோன்றுகிற வழி அதன் முடிவோ மரண வழிகள். அப்படின்னா இந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரணத்தை போய் ரீச் ஆகிறதுக்கு என்னென்ன தவறான பழக்க வழக்கங்கள் செய்ய முடியுமோ, பாவம் செய்ய முடியுமோ செஞ்சு எதை நோக்கி போயிட்டுருக்கிறான்? மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறான். இது மட்டும் இல்லை, மனுஷன் சாகிறதுக்கு எதுவும் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு. இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது? நமக்கு என்ன தான் ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா சுகவீன நோய் தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுகாதார சுற்றுச்சூழல்னால நம்முடைய ஹெல்த் நான் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. எதை நோக்கி போயிட்டுருக்குறோம்? நம்ம மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மனுஷன் எந்த அளவுக்கு இந்த மரணத்தை சீக்கிரமாக போய் ரீச் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போய் ரீச் ஆகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணம், ஒரு யூத் ஸ்டேஜில் இப்போ இருக்கிறாங்க பிள்ளைகளெல்லாம், அவங்களுக்கு பைக்குன்னா எந்த பைக்கு தான் கேட்பாங்க? நார்மலாக ஸ்கூட்டி, ஸ்ப்ளெண்டர் கொடுத்தா வாங்கிப்பாங்களா? எது ரொம்ப ஃபாஸ்ட்டோ, எது ரொம்ப ஸ்பீடோ, எது ரொம்ப சிசி அதிகமோ அதை எடுத்துப்பாங்க. எதுக்கு? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணிக்கணும், எங்கேயாச்சும் ஒருத்தர் இடிச்சு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செத்துடணும். நிறைய பேர் உண்மையிலே சொல்கிறாங்க, நிறைய பெற்றோர் ரொம்ப ஃபீல் பண்ணுறது, இந்த என்னுடைய பையனுக்கு இந்த பைக் வாங்கி கொடுத்தது தாங்க தப்பு, அவனை நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி எழுந்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ சீக்கிரத்தில் சாக முடியுமோ, மரணத்தை நோக்கி போய் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த வழியை ஓப்பன் பண்ண ஆதாம் அந்த மரணத்தை போய் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துக்கினார்? ஞாபகம் இருக்குதுங்களா? ஃபஸ்ட்டு 2வது பாடத்தில் நான் கேட்டிருப்போம். எவ்வளோ வருஷம் எடுத்துக்கினார்? 930 வருஷம் அந்த ஒரு வழியை போய் மரணம்ன்ற இடத்த போய் ரீச் ஆகிறதுக்கு. இப்போது எவ்வளோ வருஷம்?
அதிகபட்சம் 30-40 அவ்வளோதான். அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆதாம் போகும்போது அப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறார் அந்த வழியில். கொஞ்ச நாள் எடுத்துக்கிச்சு. இப்போது எல்லாருமே போய் 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 அந்த வழி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சறுக்குற மாதிரி அப்படியே எழுந்துச்சு உக்காந்தா அந்த வழியில் என்ன பண்ணி நல்லா சல்லுன்னு போயிட்டு எதை போய் ரீச் பண்ணிடும், டெத்தை போய் ரீச் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம உலகம் போயிட்டுருக்கு. இப்படி தான் எல்லா ஜனங்களும், ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எந்த வழியில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எதை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க? மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. அவங்க விருப்ப பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டு, அவங்க விருப்ப பிரகாரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, அவங்க இஷ்ட பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டு எதை நோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மரணத்தை நோக்கி ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறாங்க. இதுதான் மனுஷனுடைய வழி, செம்மையாய் தோன்றுகிற வழி. இதுதான் விசாலமான வாழ்க்கை. இது பிரகாரம் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, செத்துட்டுருக்கிறாங்க. நம்மளும் இதில் தான் போயிட்டுருக்குறோம், இதில் தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வழியில் போகாதீங்க, எந்த வழியில் வாங்க? இடுக்கமான வாசல் வழியில் வாங்க. அது எங்கே போகுது? ஜீவனுக்கு போகுது. எல்லாரும் மரணத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க, நீங்கள் எதில் வாங்க? ஜீவனுக்கு வாங்கன்னு. இப்போ எந்த வழியை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியில் உட்பிரவேசிங்க. அப்படின்னா விசாலமான வழியை ஓப்பன் பண்ணது யாரு? ஆதாம். அது எங்கே போயிட்டுருக்கு? மரணத்துக்கு போயிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ ரெண்டாவது வழி இடுக்கமான வழி, அதாவது இடுக்கமான ஒரு வாழ்க்கை. இந்த வழி ஒன்று யாருன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கு இல்லையா? அந்த விசாலமான வழி ஓப்பன் பண்ணது ஆதாம். அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணார். அது மரணத்துக்கு போச்சு. எல்லாரும் அதில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போது இப்படி விசாலமான வழியில் போயிட்டுருக்கிற அவங்க மத்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதில் போக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியில் போக சொல்கிறாருன்னா, அப்படி இந்த இடுக்கமான வாசல் வழி வாழ்க்கையை யார் ஃபஸ்ட்டு ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போனது? யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெரி குட். அப்படின்னா இந்த இடுக்கமான வாசல் வழியில் ஃபஸ்ட்டு என்ட்ரானதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் தான் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே வழி அப்படின்னு எந்த வழி? விசாலமான வழியை பற்றி பேசுகிறாரா? இல்லை. எந்த வழின்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கணும். அப்படின்னா ஜீவனுக்கு போகிறதுக்கான வழியை யார் தான் ஓப்பன் பண்ணுறது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த வழியில் நான் போகிறேன், ஏன் ஃபாலோ பண்ணி வாங்க. இந்த வழியில் வந்தால் எதை பெற்றுக்கொள்ளலாம்? ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு விசாலமான வழியில் போயிட்டு இருக்கிற ஜனங்கள்லேருந்து ஒரு டர்ன் எடுத்து இடுக்கமான வழியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறார். அப்படின்னா ஃபஸ்ட்டு விசாலமான வாசல் வழியில் போனது ஆதாம். இப்போ இடுக்கமான வாசல் வழியில் இப்போ என்ட்ராயிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க விசாலமாக அவங்க விருப்ப பிரகாரம் வாழ்கிறதுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த இடுக்கமான வாசல் வழியில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறார். அப்படின்னா இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விருப்ப பிரகாரம் வாழணும் முடிவு பண்ணியிருக்கிறாரா, தேவனுடைய விருப்ப பிரகாரம் வாழணும் முடிவு பண்ணியிருக்கிறாரா? கரெக்ட். அப்படின்னா இந்த குரூப் எல்லாம் எது? என்ன இஷ்டப்பிரகாரம் வாழ்றவங்க? அவங்க இஷ்டப்பிரகாரம் வாழ்றவங்க. கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னுடைய விருப்ப பிரகாரம் வாழ மாட்டேன், தேவனுடைய சித்தம் என்னவோ அதன் பிரகாரம் தான் நான் பண்ணுவேன், நான் வாழ்வேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த வழியைக்குள்ளே என்ட்ரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியில் சொல்றார். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன பண்ணியிருக்குது, எழுதியிருக்கு. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அவர் விருப்ப பிரகாரம் செய்யணும் வந்தாரா, தேவனுடைய சித்தத்தை செய்யணும் வந்திருக்கிறாரா? தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வந்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரகாரம் அந்த ஒரு வாழ்க்கையை, தேவனுடைய விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்த்துக்கு தான் பண்ணியிருக்கார் நம்முடைய ஆண்டவர். எங்குமே நம்முடைய ஆண்டவர் அவருடைய சுய விருப்பத்தை செய்யறதுக்காக என்ன பண்ணல, வரல.
அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடுக்கமான பாதையில் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வந்திருக்கிறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படி வாழ்கிற வாழ்க்கையில், அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் எதுலையுமே அவருடைய சித்தம் என்ன பண்ணப்படலை, செயல்படப்படலை. ஏன் இதை நம்ம பார்க்குறோம்? ஏன்னா இப்போ யாரும் அதில் வரணும்னு முடிவு பண்ணணும், நம்மளும் முடிவு பண்ணணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தின் செய்ய வருகிறேன்னு சொன்னார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்கிறதுனா எப்படி அப்படின்னு இப்போ யார் ரோல் மாடல் காமிச்சிட்டு போயிட்டாரு. இப்போ யாரை நம்ம பார்க்கணும்? நம்முடைய ஆண்டவர் அப்படியே பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் இந்த இறுக்கமான பாதையில் எப்படி போயிருக்கீங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க, அப்படியே நமக்கு என்ன பண்ணுறார் நம்முடைய ஆண்டவர் காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடுக்கமான பாதையில் போகும்போது எப்படியாப்பட்ட லைஃப் வாழ்க்கை வாழ்ந்தாராமா. வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையா. நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு தன்மைக்கு மாறினான்னு பார்த்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படின்னா தன்னைத்தானே தாழ்த்தது ஒரு விஷயம் தான். தன்மை தாமே வெறுமையாக்கினா அவருடைய இஷ்ட பிரகாரமே இல்லை, தன்னை வெறுத்துட்டாரு, தன்னுடைய சுயத்தை விருப்பத்தை வெறுத்து சொல்றாரு பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன சாயலாயிருக்கிறாரு? மனுஷ சாயலாயிருக்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி. சான்ஸே இல்லைங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழகா வசனம் இருக்கு பாரு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எக்ஸ்ட்ரீமான ஒரு மனத்தாழ்மை யார் காமிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மனத்தாழ்மையினுடைய எக்ஸாம்பிள். எப்படி மனத்தாழ்மை காட்டணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றார், என்ன பாருங்க, என் லைஃப்பை பாருங்க, இதுதான் மனத்தாழ்மை. அப்படின்னா எப்படி அவர் லைஃப்பில் மனத்தாழ்மை இருக்குது, அவர் எப்படி காமிச்சிருக்கார் மனத்தாழ்மையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு பரலோகத்தில் இருந்த அவர் இந்த மனுஷனுக்காக பூமியில் வரும்போது எந்த தன்மைக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திருக்கிறார் அப்படின்னு போது, இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனா பிறக்கும்போதே மனத்தாழ்மை காமிச்சாருங்க. எந்த இடத்துல பிறந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். இந்த மாதிரி எங்கேயாச்சும் பிறந்திருக்கிறோமா? ஆக்சுவலாக என்ன கண்டிஷன் தெரியும் நம்முடைய ஆண்டவர் பிறந்தது? நம்ம அந்த மாட்டு தொழுவோம், அந்த மாடுகள் எல்லாம் கட்டி வைக்கக்கூடிய இடம் சத்திரத்தின் முன்னணையில். மாடுகள் நம்ம ஒரு பார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு லாட்ஜ் இருக்குன்னா அந்த லாட்ஜ் முன்னாடி பார்க்கிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அப்போல்லாம் வெஹிக்கிள் பார்க்கிங் இல்லை, அப்போல்லாம் மிருகங்கள் தான் வாகனமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மிருகங்கள் நிற்கக்கூடிய பார்க் பண்ணக்கூடிய இடத்துல தான் யாருக்கு இடம் கிடச்சுன்னு பார்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு பிறக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. மேரிக்கு அந்த ஒரு பெயின் வந்துடுச்சு, எங்குமே இடம் இல்லை. ஏன்னா மதிப்பு எழுதக்கூடிய ஒரு தன்மையில் வரும்போது எல்லாரும் வரும்போது எல்லா இடத்துலையும் ஃபுல். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு பிறக்க போகிறது கண்டிஷனில் எங்கே தான் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திரத்தின் முன்னே இல்லை, மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் தான். அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு பிறக்கிறாரு. வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. எங்கே தான் வச்சுருக்காங்க தெரியுங்களா? மேங்கர்னு சொல்லுவாங்க, மேஞ்சர்னு சொல்லிட்டு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடுக்கு தீவனம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு தொட்டி. அந்த தொட்டியில் இப்போ யாரை படுக்க வச்சுருக்காங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படுக்க வச்சுருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து சுவாசித்த முதல் சுவாச காற்று மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த ஒரு சுவாசம் தான். எப்படி இருக்கும்? ஒரு நிறைய மிருகங்கள் இருக்குங்க நம்ம பக்கத்து வீட்டில். இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒரு 10 மாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எப்படி ஸ்மெல் இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நம்ம போவோமா? அவங்க அந்த இடத்துல எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்? ஃபஸ்ட்டு இது பிறக்கும் போது இன்னேல் பண்ணது யார்? என்ன இன்னேல் பண்ணியிருக்காரு? எதை சுவாசிச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவராக இயேசுனா? இந்த மாதிரி ஒரு சுவாச காற்றதை சுவாசிச்சிருக்கிறாரு. எப்பேற்பட்ட மனத்தாழ்மை நம்முடைய ஆண்டவருக்கு!
ஆனால் நம்மெல்லாம் கூட இந்த மாதிரி பிறக்கலைங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலோ இல்லை வீட்டில் இல்லை ஏதோ ஒரு நல்ல இடத்துல நம்ம பிறந்திருப்போம். யாருமே சொல்ல முடியாது, ஆண்டவரே எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, நான் எங்கே பிறந்தேன்னு தெரியுமா, ஒரு குக் கிராமத்தில் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்ன நம்முடைய ஆண்டவர் சொல்ல, நீயாச்சு பரவாயில்லமா அந்த கூரை வீட்டில் பிறந்த, நான் பிறக்கிறதுக்குள்ள என்ன இல்லை, என்கிட்ட இடமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை விட அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய உன்னதமான இடத்துல இருந்த நம்முடைய ஆண்டவர் நமக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக தன்னை தாத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருடைய லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஆண்டவர் வளர்ந்த விதம், நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஒரு ரிச் பர்சனுடைய வீட்டில் பிறந்தாரா, ஒரு பணக்கார வீட்டில் நம்முடைய ஆண்டவர் பிறந்தாரா, அவர் வாழ்க்கை அப்படி வாழ்ந்துருந்தாரா? எனக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் நம்மளுடைய ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு ஒரு ரெக்கார்ட் நமக்கு இல்லை. ஆனால் அவர் எப்படியாப்பட்ட லைஃப் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஆண்டவர் மரியாளுடைய வயிற்றில் பிறக்கும்போது யோசேப்புக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மேரேஜே ஆகலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மேரேஜ் ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இப்போது நம்முடைய ஆண்டவரை எப்படி பார்ப்பாங்க? யோசேப்புக்கும் மேரிக்கும் மேரேஜ் ஆகலை, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண மரியாள் வயிற்றில் பிறந்துட்டாரு. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கி நம்முடைய திங்கிங்கில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி வார்த்தைகள் பெயின்ஃபுல்லான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய ஒரே ஒரு விருப்பம் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அதே இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு அடுத்த ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 வயசில் அவர் போய் அந்த ஒரு வேதப்பாரர்கள் மத்தியில் அவர் பேசின வார்த்தைகள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் யாராலும் டைஜஸ்ட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஒரு அந்த டீச்சர்ஸ்னாலே டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கிறவங்களுக்காலே டைஜஸ்ட் பண்ணல அவர் கேட்குற கேள்வியை. அதே இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? தச்சன்னா என்ன வேலை? ஆக்சுவலாக கார்பெண்டர் ஒர்க் அவ்வளோ ஈஸியாக பிரதர். அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எப்படி இருக்கும், எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அந்த வேலை. இது யார் செஞ்சுட்டு இருந்தார்? லிட்டரலாக யார் செஞ்சது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலை செஞ்சிருக்கார். எப்படி சொல்லலாம்? அவங்க அப்பா தச்சன் வேலை பண்ணிருக்கார். நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும்போது பரிசேயர் சதுசேயர் சொல்லுவாங்க, அவன் தச்சன் அல்லவா. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லிட்டரலாக என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தச்சனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. யார்? நம்முடைய மாஸ்டர். எப்பேற்பட்ட தன்மையில் நம்முடைய ஆண்டவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி இந்த பூமியில் மனுஷனை மீட்கிறதுக்காக வந்த நம்முடைய ஆண்டவர் 30 வயசு வரைக்கும் இந்த வேலை செஞ்சுட்ருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் அப்ரோச் பண்ண ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் ஆனால் இல்லை. அவர் போய் சுகப்படுத்தணும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்குதுலே பாவிகள், அந்த சமுதாயமே வெறுத்து தள்ளின பாவிகளுக்கு என்ன காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான லவ் அவர் காட்டுறாரு. இறங்கி போயிட்டு அளவில்லாத ஒரு அன்பை நம்முடைய ஆண்டவராக இயேசு யார் காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள்கிட்ட காட்டுறாரு. அந்த அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த ஒரு பரிசேயர் சதுசேயர் டைஜஸ்ட் பண்ண முடியல. யார் கூட போய் சேர்ந்துட்டு இருக்கிறார்? இவர் ஒரு ஆயக்கார பாவிகள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படி இவர் மேசையை அக்செப்ட் பண்ணுறது? ஆனால் எவ்வளோ கீழே இறங்கி எவ்வளோ மனத்தாழ்மையாக அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியுமோ சத்தியத்தை சொல்லி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃப் யார் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, அவருடைய லைஃப்னுடைய முடிவை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கை அவர் 3.5 வருஷம் அவருடைய லைஃப் முடியுது. கடைசியில் அவருடைய சிலுவை மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அண்ணா காய்பா அவங்ககிட்டலாம் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கும்போது அவர் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஒருத்தர் முகத்தில் காரி துப்புறார். லிட்டரலாக எச்சில் காரி துப்புறாருங்க ஃபேஸில். எப்படி இருக்கும்? நம்ம முகத்தில் யாராச்சும் காரி துப்புனா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? என்ன வரும் நமக்கு? பிரதர் லிட்டரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம முகத்தில் வேணும்னே துப்புறாரு தெரியாமல். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் ஒருத்தர் ஜன்னல் வழியாக துப்புறா, நம்ம பைக்கில் போயிட்டுருக்குறோம், நம்ம மேலே விழுந்துச்சு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? பொதுவாக என்ன பண்ணுவாங்க? போய் அந்த பஸ்ஸை போய் நிற்க வச்சு யார் அது பண்ணதோ அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு திட்டிட்டு வருவோம். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும்போது காரி துப்பும்போது அவர் எங்கேயாச்சும் துப்புனவரை பார்த்து கோபமாக பார்த்துருப்பாரா?
ஒரு எரிச்சலோடு பார்த்துருப்பாரா? அப்படி பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கணும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செலுத்துகிற பலி என்ன பலி ஆயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழுதுள்ள பலி ஆயிட்டுருக்கோம். அவருடைய பலி பழுதுள்ள பலியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. அவருடைய விருப்பம் அங்கே செயல்படணும்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, என்னுடைய விருப்பத்தின் பிறகு நான் வாழ்கிறேன்னு நினச்சிருந்தேன்னா என்ன கேட்டிருக்க முடியும்? அந்த மனுஷனுக்கிட்ட கேள்வி கேட்டிருக்க முடியும். முறைச்சி பார்த்துருந்தா சாம்பல் ஆகிட்டு இருப்பார் அவர். ஏன்னா அப்பேற்பட்ட பவர் யாருக்கு இருந்தால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்குது. அங்கே கெத்செமனியில் கேட்குறாரு, நான் கேட்டால் எத்தனை பேர் வருவாங்க எனக்காக? 12க்கும் அதிகமான லேகியன்ஸ் வருவாங்க. பேதுரு எடுத்து வைங்க உள்ளார. அவ்வளோ பவர் இருக்குது நம்முடைய ஆண்டவர். ஆனால் எல்லாத்தையுமே தன்னை தாழ்த்தி முற்றிலும் வெறுத்துட்டுருக்கிறார். நம்மளால் நம்ம கூப்பிட்ட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, நமக்கே இவ்வளோ கோபம் வருது. கரெக்டாக இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ அதிகாரம் பவர் இருக்குது. ஆனால் அவர் என்னுடைய விருப்பம் இருக்கக்கூடாது, முற்றிலும் என்ன பண்ணுறேன்? தாத்துறேன். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துனுடைய அடிச்சொல்லை பின்பற்றணும் வந்திருக்கிற நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர் காமிக்கணும்? இதே மாதிரி நம்மளை காரி துப்புறாங்கன்னா எப்படி நிற்கணும்? இதுதாங்க இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசிக்கிறது. அந்த இடத்துல சைலண்ட்டாக தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு? மனசளவில் எரிச்சல் வராமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்முடைய ஆண்டவர் வாயில் எதுவும் பேசலை, மைண்ட் அளவில் கோபமாக திங்க் பண்ணியிருப்பாரா? எரிச்சல் வந்திருக்குமா அவருக்கு? கோபம் வந்திருக்குமா? மைண்ட் அளவில் கேட்குறேன், மைண்ட் அளவில் கொஞ்சம் வந்திருக்குமா? சான்ஸே இல்லை. இதுதாங்க கிறிஸ்துனுடைய கேரக்டர். தன்னைத்தானே முற்றிலும் தாத்துறார். அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசிகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறாரு. பிரதான ஆசாரியர்கள் இப்படியாப்பா பதில் சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஓங்கி அடிக்கிறாரு. கேட்குறாரு, இந்த மாதிரி டைமில் நான் கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாங்க, கன்னத்தில் ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும் நமக்கு? திடீர்னு ஒருத்தர் நம்மளை பிடிச்சி ஓங்கி அடிச்சிட்டாருங்க கன்னத்தில், என்ன பண்ணுவோம்? நமக்கு அப்படியே ஒரு கோபம் வரும் இல்லைங்களா? ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே கண்டிஷன் நம்முடைய ஆண்டவர் இருக்கும்போது எவ்வளோ சாந்தமாக, எவ்வளோ பொறுமையாக அந்த சூழ்நிலை ஹேண்டில் பண்ணுறாரு. இதுதாங்க கிறிஸ்துனுடைய கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுமா ரோமன் சோல்ஜர் அப்படி கையை இழுத்து பிடிச்சி, கையை இழுத்து பிடிச்சி ஓங்கி ஆணியில் அடிச்சிருப்பார்ல, அந்த ரோமன் சோல்ஜர் எப்படி பார்த்துருப்பார்? ரோமன் சோல்ஜரை அவரை பார்க்கும்போதே ஏதாச்சும் கோபமோ எரிச்சலோ, நல்லா அடி, 3வது நாள் உயிர்த்தேர்ந்து உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பாரா? இல்லையே. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு கையை இழுத்து வச்சு ஆணி அடிக்கும்போது அந்த ரோமன் சோல்ஜரை பார்த்து என்ன யோசிச்சிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இழுத்து வச்சு அடிங்க, நான் உனக்கு சேர்த்து என்ன கொடுக்குறேன்? உனக்கு சேர்த்து நான் ஜீவன் கொடுக்குறேன், நீயும் என்னுடைய மரணத்து மூலம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜீவனை பெற்றுக்கொள்ளும். நல்லா இழுத்து அடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மைண்டு. இவ்வளோ தூரம் அவரை இந்த அளவுக்கு துன்பப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினா கூட எந்த சூழ்நிலை கூட அங்கே இருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு எரிச்சலோ கோபமோ, எந்த விதத்தில் பொறாமையோ, எந்த விதத்தில் ஒரு ஆக்ரோஷமோ எதுவுமே நம்முடைய ஆண்டவர் மைண்ட் அளவில் கூட யோசிக்கல. தன்னை முற்றிலும் என்ன பண்ணிட்டார்னு பார்த்தீங்கன்னா தாத்தினார். இது யார் ரோல் மாடல்? இடுக்கமான வாசல் வழியில் போனோன்னா இதுதான் எக்ஸாம்பிள். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எங்கே போகுது? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா ஜீவனுக்கு போகுது. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பேட்டர்ன் செட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடுக்கமான வாசல் வழியில் வாங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும். இப்படி வரும்போது, அவமானப்படுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது பொறுமையாக மைண்ட் அளவில் கூட அவங்கள கோபமாவோ எரிச்சலாவோ நான் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவங்க மேலே என்ன காட்டணும்? அன்பு தான் காட்டணும். லவ் வரணும். வருமா அந்த லவ்? வரணும். எதில் போகணும்னு முடிவு பண்ணிட்டா இடுக்கமான வாசல். பிரதர், நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நமக்கு ஆப்போசிட் பண்ணுறாரா? எதிர் வீட்டில் இருக்க நமக்கு ஆப்போசிட், நம்ம ஆஃபீஸில் வேலை செய்ய பயங்கரமாக நமக்கு ஆப்போசிட் பண்ணுறாரா? நம்ம தப்பாக போட்டு கொடுக்குறாரா மேனேஜர்கிட்ட? என்ன பண்ணலாம்? அவரை பற்றி தப்பாக போட்டு கொடுக்கலாமா? தப்பாக சொல்லலாமா? என்ன பண்ணணும்? அமைதியாக அவருக்காக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ப்ரேயர் பண்ணணும். அவர் மேலே எக்ஸ்ட்ரீமாக அவருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணி தான் ஆகணும்? லவ் காட்டணும். பார்த்து எனக்கு இது மாதிரி பண்ணிங்கல்ல, வந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாமா?
அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் செய்கிறேன். அப்படி செய்யும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர், யாருடைய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கேரக்டர். அப்படி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். நம்ம வார்த்தையில் சொல்லிட்டு போகிறதில்ல, வாழ்க்கையில் காமிச்சிருக்கார். எங்கேயோ இருந்த அந்த மகிமையில் இருந்த கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக எங்கே தொங்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். சிலுவையில் அரைஞ்ச அந்த யூத ஜனங்களும் சரி, அந்த ரோமன் சோல்ஜரும் சரி, எந்த விதத்தில் அவர் மைண்ட் அளவு கூட என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, வெறுக்கல, லவ் தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா காமிச்சார். அந்த ஜெருசலேம் பட்டணத்தை பார்த்து நம்முடைய ஆண்டவர் அந்த என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்துட்டு கண்ணீர் விடுறாரு. ஏன் கண்ணீர் வந்துச்சு? எவ்வளோ ட்ரை பண்ணப்பா அவங்கள, பட் என்ன ஆயிடுச்சு மனசில் உங்களுக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். அவங்க மேலே லவ் தான் இருந்துச்சு தவிர எந்த விதத்தில் எரிச்சல்ன்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவருக்கு நான் பண்ணல. இல்லை, அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியில் வரீங்களா, அப்படி வரணும்னா என்ன சொல்றாரு நம்முடைய ஆண்டவர். வசனம் வாசிக்கலாம், மத்திய 8:20. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியில் வந்தா என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, போனவர் சொல்றாரு, போயிட்டு இருந்தவர் சொல்றாரு. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகள் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, நோ பிளேஸ். எங்க? இந்த உலகத்தில். அப்படின்னா கிறிஸ்துனுடைய அடிச்சோடில் பின்பற்ற வரணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கு இதே கண்டிஷன் தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் நம்முடைய ஆண்டவன் பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் இல்லை. ஏன்னா எந்த வழியில் நம்ம போல, விசாலமான வழியில் போல. எதில் வரணும்னு முடிவு பண்ணுறோம்? இடுக்கமான வாசல் வழியை முடிவு பண்ணணும்னா கிறிஸ்து காமிச்சா அந்த மனத்தாழ்மை காமிக்கணும். எந்த விதத்துலையும் என்ன வந்துடக்கூடாது, நமக்குள்ளார மேட்டிபை சிந்தையே வந்துடக்கூடாது, மனத்தாழ்மை காமிக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட் எப்பவுமே நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டார் நம்முடைய ஆண்டவர், உள்ள என்ட்ராயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு, அவருடைய அடிச்சொல்லை பின்பற்ற வரக்கூடிய நமக்கும் அப்போஸ்தலரும் சேர்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, யாரெல்லாம் வருவாங்க இதுல, எல்லாரையும்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. யாரெல்லாம்? அங்க அப்போஸ்தலர்கள், இப்போ நம்மளை பார்த்து சொல்றார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இடுக்கமான பாதை எதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடுக்கமான பாதையில் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கணும்? ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அப்படின்னு அர்த்தம் என்ன இருக்கணும்? நமக்கு விருப்பம் இருந்தா இந்த இடுக்கமான வழியில் வரலாம். விருப்பம் இல்லைன்னா இந்த இடுக்கமான வழியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் இந்த இடுக்கமான வழியில் போக முடியும். கரெக்டாக இல்லைங்களா? இது இல்லாமல் போக முடியுமா? விரும்பாமல் போக முடியுமா? அப்படின்னு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை விருப்பத்தோடு வந்து கேட்டுனுக்கிறீங்களா, கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து கேட்டுனுக்கிறீங்களா? விருப்பத்தோடு கேட்குறதா இருந்தால் வரலாம். எந்த வழியில்? இடுக்கமான வாசல். பிரதர் எனக்கு விருப்பமே இல்லை, கிறிஸ்துனுடைய அடிச்சுவடில் பின்பற்றத்துக்கு விருப்பமே இல்லை, அவர் சொன்ன சத்தியத்தை கேட்டு அவர் விருப்ப பிரகாரம் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம முடிவு பண்ணிட்டோம், இல்லை விசாலமான வழியில் நான் வேண்டாம், ஆண்டவரை நீங்கள் சொல்கிற பிரகாரம் நான் வாழ்றேன்னு முடிவு பண்ணிட்டா எங்கே வரலாம்? வாரம் சத்தியத்தை கேட்க வரலாம். அப்படின்னா இப்போ நம்முடைய நோக்கம் எல்லாமே எதுக்காக இந்த சத்தியத்தை கேட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் யாருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு. அப்படின்னா இந்த சத்தியத்தை எப்படி தான் வந்து கேட்கணும்? விருப்பத்தோடு தான் வந்து கேட்கணும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவனின் பின்னே வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமாம்மா? என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கமான வழியில் வரணும்னு முடிவு பண்ணாவே தன்னுடைய விருப்பத்தை தூக்கி எங்கே போட்டுன்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டுட்டு
கிறிஸ்து பின்னாடி, ஆண்டவரே என்னுடைய சித்தம் இல்லை, இதுக்கப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை, பேசுகிற பேச்சு, காமிக்கிற கேரக்டர், நடக்கிற நடக்கை எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணுறேன், வாழ்கிறேன். தன்னைத்தான் என்ன பண்ணணும், வெறுக்கணும். இதுதான் மிகப்பெரிய டாஸ்க்கு நமக்கு. கரெக்டாக இல்லைங்களா? உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு ஒய்ஃப் கோவமாக ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன வந்துடும் நமக்கு, என்னைய திட்டுற அப்படின்னு ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா? அந்த டைம் என்ன வரக்கூடாது, என்னதான் இயேசு கிறிஸ்துவே திட்டினவங்க இந்த உலகத்தில், என்ன திட்டுறது என்ன பெரிய விஷயமா? அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்துனா எங்கெங்கெல்லாம் தன்னை வெறுத்துட்டோமோ என்ன வராது, நமக்கு கோபம் வராது. எங்க நம்மளை நேசிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோபம் வரும். எங்கேயுமே யோசிச்சு பாருங்க. ஏன்னா கிறிஸ்து எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறாரு. அவரை வெறுத்துட்டு தேவன சித்தத்தை செஞ்சதுனால எக்ஸ்ட்ரீமான உபத்திரம் வந்துச்சு. ஆனால் எதுலுமே என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நெகட்டிவான கேரக்டர் கூட நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணல, காமிக்கல. எப்போ நம்மளை நேசிக்கிறோமோ, நம்முடைய விருப்பத்தை செயல்படுத்த நினைக்கிறோமோ, அந்த பாயிண்டில் யாராச்சும் அந்த சுயத்தில் கை வச்சுட்டாங்க, அப்போ தான் நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபம் வந்துடும். அதான் சொல்ல, தன்னைத்தான் வெறுக்கணும். ஃபஸ்ட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, அப்படின்னா அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள். அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணலாம் இயேசு கிறிஸ்துவை? அவருடைய அடிச்சுவலை பின்பற்றதுன்னு அர்த்தம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி நம்ம என்ன பண்ணணும், வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்னா எப்பெல்லாம் பண்ணலாம்? வாரத்துக்கு ஒரு முறை சண்டே மட்டும், அன்றைக்கி மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ஜபத்தோடு அப்படியே இன்றைக்கி யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது, யார்கிட்டையும் எரிச்சல் அடையக்கூடாது, அப்படி இருக்கலாமா? கிறிஸ்து என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேரக்டர் காமிக்க முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த இடுக்கமான பாதையில் வரணும் முடிவு பண்ணிட்டேன்னா டெய்லி காமிக்கணும், டெய்லி காமிக்கணும். அப்படின்னா சிலுவை எடுத்துக்கொண்டு அப்படின்னும் போது நம்ம என்ன நினச்சிக்கணும் தெரியுங்களா? லிட்ரலாக ஒரு சிலுவையை தூக்கிட்டு போகிறதா? சில பேர் என்ன பண்ண, சிலுவையை சுமக்க சொல்கிற கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு கோல்டில் டாலர் ரெடி பண்ணி கழுத்தில் போட்டு நான் என்ன சுமந்துருக்கிறேன் டெய்லியும் சிலுவை அப்படியே சுமக்க சொல்லியிருக்கிறார். இல்லையே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் போது என்னென்ன அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் பட்டாரோ அதே மாதிரி கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம என்ன படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம், துன்பம், அவமானம் படணும். இப்படி படும்போது தான் நம்ம எந்த பாதையில் வந்திருக்குன்னு அர்த்தம், இறுக்கமான பாதையில். பிரதர், இது வரைக்கும் நான் கேட்டது என்னென்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா ஆசீர்வாதம், வீடு இல்லையா வீடு கிடைக்கும், கார் இல்லையா கார் கிடைக்கும், ஃபாரினில் வேலை வேணுமா ஃபாரினில் வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகலையா பொண்ணு கிடைக்கும், இல்லை மாப்பிள்ளை கிடைக்கும், இப்படி தானே ஏற்றுட்டு வந்துக்கிற இயேசு கிறிஸ்து அப்படின்னு நினச்சா, கிறிஸ்து சொல்லிட்டாரு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றணும். அப்படின்னா ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை, இந்த பூமியில் டபுளா பயங்கரமா வீடு, காரு, பங்களா அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொல்கிற. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அடிச்சுவரில் பின்பற்றுறீங்களா, நீங்கள் பின்பற்றன்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அடுத்து சொல்றார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ரோல் மாடல் வச்சுட்டு போயிட்டாருங்களாம், ஃபுட் ஸ்டெப் மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரமா. ரோல் மாடல் என்ன பண்ணியிருக்காரமா, எப்படி ரோல் மாடல் செட் பண்ணிட்டு போயிருக்காரமா. ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு, மாதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வச்சுட்டு போன அந்த ஒரு பாதையில் ஃபுட் பிரிண்டில் நம்மளும் காலடி எடுத்து வச்சா, கிறிஸ்து எப்படி அடிச்சுவடு அவருடைய பாதையில் நடந்து போகும்போது என்ன அவமான துன்பம் வந்துச்சோ அதே மாதிரி பாதையில் நம்மளும் கால் வச்சோம்னா நமக்கு என்ன வரும், வருமா வராதா? ஆண்டவர் சொல்ல, என் நிமித்தம் நிந்தித்து துன்பம், என் நிமித்தம் வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், கல்யாணம் ஆகும், ஃபாரினில் வேலை கிடைக்கும்னு சொன்னாரா? இல்லை, அழகாக சொல்கிறாரு, உங்களுக்காக நான் ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறேன். எப்படி வச்சாராம் அந்த ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுபட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தின் மத்தியில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வச்சுட்டு போயிருக்கிறேன். என்ன மாதிரி வாழணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா,
இதே மாதிரி பாடுகள் அவமானங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும்? வரும். ஏன் வருது? கிறிஸ்துக்காக நம்ம அடிச்சுள்ள பின்படும் ஏன் நமக்கு பாடுகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் எந்த பாதையில் போயின்னுக்கிறாங்க? விசாலமான வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறாங்க. விசாலமான வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிற அவங்க கிட்ட போயிட்டு போய் சொல்லக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நம்மள எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. உண்மையாக தான் இருப்பேன், நேர்மையாக தான் இருப்பேன், கிறிஸ்து மாதிரி நான் வாழ்க்கை வாழும் அப்படின்னா இந்த உலகத்தில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. நம்ம மேலே தான் எல்லாம் படியும் போடுவாங்க. நம்மளை தான் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்தில் விசாலமான வழியில் போயிட்டுருக்கு எல்லாருமே. யாருடைய பாதையில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் வச்சிருக்கிற அந்த மரணத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் இடுக்கமான பாதையில் போகிற நம்ம தான் யாருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறோம்? கரெக்டு, சாத்தானுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறோம். சாத்தானுக்கு இந்த பூமியில் ஆப்போசிட்டாக செயல்பட்டு கிறிஸ்து நோக்கி போகும்போது கண்டிப்பாக சாத்தான் நமக்கு என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவமானங்கள், துன்பங்கள் கொடுப்பான். ஆனால் தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி அவமான துன்பம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருதுன்னா நம்ம எந்த பாதையில் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு எப்போ தான் டவுட் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் உபத்திரம் என்ன ஷார்ட்கட்னா, ஆண்டவரே ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், ஆனால் விசாலமான வழியில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுங்களா? விசாலமான வாழ்க்கையை வாழணும், ஆனால் ஜீவனை வாங்கிக்கணும். ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் ஆண்டவர் என்றார். இப்போ நம்முடைய கேள்வி, முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் ஒன்று செஞ்சால் முடியும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வாலிபன் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு, ஆண்டவரே என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, ரொம்ப பிஸி நான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி விசாலமான வழியில் தான் நான் போயிட்டுருக்கிறேன், ஆனால் ஜீவனை வாங்கிக்கினா தான் ஷார்ட்கட் சொல்லுங்கன்னு சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொன்னார். என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என் ஃபாலோ பண்ண பையனா பின்னாடி அப்படின்ட்டார். இதுதான் அந்த வழி. உடனே அந்த மனுஷன் அந்த பணக்கார வாலிபன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் கேட்டால் கடைசியில் மொத்தத்தை விட சொல்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா போயிட்டார். அப்படி போயிட்டார். பக்கத்தில் பார்த்தா யார் இருக்கிறது? ஷீஷல் இருக்கிறாங்க. ஷீஷல்கிட்ட நம்முடைய ஆண்டவர் திரும்பி நின்றுருக்கும்போது அவங்க ஷீஷல் கேட்குறாங்க, வழி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் ஒரு பேரபிள் சொன்னார். அந்த பேரபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். என்ன பேரபிள்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19:24 மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான் திரும்பி போயிட்டு உடனே ஷீஷலுக்கு பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எப்படி இருக்குமாமா? எளிதாக இருக்கும். ஒட்டகம் ஊசியின் காதில் போகிறது கூட ஈஸிப்பா. ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப டஃப். வர முடியும், ஆனால் அது பண்ணணும்னா வரணும்னா அதுக்கு பெரிய டஃப் இருக்கு. அது இந்த ஒட்டகம் ஊசியின் காதில் நுழையிறது எப்படி நுழையுதோ அந்த மாதிரி ஐஸ்வர்யவான் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அவரால் வர முடியும். அப்படின்னா ஒட்டகம் ஊசியின் காதுக்குள் நுழையுமா? நுழையாத. பாதி நுழையின்னு வருது, பாதி நுழையாது வருது. ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு நுழையின்னு வரும், கேட்காதவங்களுக்கு என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா நுழையாதுன்னு நமக்கு தோணும். அப்படின்னா ஒட்டகம் ஊசியின் காது அப்படின்றது எந்த ஊசியின் காது இல்லை, லிட்ரல் ஊசியின் காது இல்லை. எந்த ஒட்டகம் எந்த ஊசியின் காது அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் பேசுகிறாருன்னா நம்முடைய ஆண்டவருக்கே நல்லா போகாது. ஒட்டகம் நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கே தெரியும்னா அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ அவருக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. அப்படின்னா எந்த ஊசியின் காதை பற்றி பேசுகிறாருன்னா நம்முடைய ஆண்டவர் லிட்டரலான ஒரு ஊசியின் காதை பற்றி பேசலை. அவர் எதை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமில் இருக்கிற அந்த 12 வாசல், அந்த 12 வாசலில் ஒரு வாசல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊசி வாசல், நீடில் கேட்டு. இந்த ஊசி வாசல் என்ன பண்ணல, நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை அப்படின்னு தன்னை தாழ்த்தி அந்த ஒரு இடுக்கமான ஒரு கேட்டுக்குள்ளார அந்த ஒட்டகம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும். உள்ளே போயிட முடியுமா? ஈஸியாக உள்ளே போகும், பின்னாடி புஷ் பண்ணுவாங்க. உள்ளே போக அது பாடியில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிராய்ப்புகள் ஏற்படும், வலி கஷ்டம் இருக்கும். அதன் மத்தியில் தான் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அது உள்ளே போகும்.
அப்படி இதே மாதிரி தான் நம்மளும் கிறிஸ்துனுடைய அடிச்சுவலை பின்பற்றி மனத்தாழ்மையோடு நம்ம இந்த ஒரு பாதையில் இடுக்கமான பாதையில் போக ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய வலி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். அதன் மத்தியில் தான் எங்கே போக முடியும்னு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். இந்த மாதிரி பெரிய ஒரு எண்ணம், மேட்டிமையான சிந்தை இருந்துச்சுன்னா, கிறிஸ்து சொல்லிட்டார், இந்த மாதிரி பகட்டும் பந்தாவும் மேட்டிமை சிந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்கே இடமே இல்லை. வரணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணணும், பேசணும். அது அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை. கிறிஸ்து முன்னாடி, அவருடைய அடிச்சோடுகளுக்கு முன்னாடி, அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு மனத்தாழ்மையாக தங்களை தாழ்த்தி சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சா, கேரக்டர் காமிச்சா மட்டும்தான் அந்த ஒரு இடுக்கமான பாதையில் அந்த ஜீவனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சிம்பிள். அவருக்குள்ள நான் இருக்கிறேன், கிறிஸ்தவன் அப்படின்னு நான் சொல்கிறோம் அப்படின்னா அவர் நடந்தபடியே நம்மளும் என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கமான பாதையில் போகிறது. பிரதர், இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே இல்லையே, இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ன்றதை எனக்கு என்ன பண்ணல தெரியலையே பிரதர் அப்படின்னா, ஆமாம், அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய்கொண்டு இருக்கிற பாதை சரியானதா. ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பரலோகம் போகணும், கரெக்டு தான். நம்முடைய மனசு, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த பரலோகத்துக்கான அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பார்த்தா இல்லை, அந்த பணக்கார வாலிபன் கேட்ட மாதிரி தான் நம்ம இஷ்ட பிரகாரம், நம்ம விருப்ப பிரகாரம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் பரலோகம் போகணும், ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் முன்னா பண்ண முடியாது. அதான் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னோட ரோல் மாடலை வச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்துனுடைய அடிச்சுவலை பின்பற்றனா எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு என்ன மனசு இருக்கும் நமக்கு, எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் குப்பை அப்படின்னு இருக்கக்கூடிய மைண்டு நமக்குள்ளே இருக்க. எவ்வளோ பெரிய ஸ்காலரானா நம்ம இருக்கலாம், எவ்வளோ பெரிய படிப்புசாலியாக இருக்கலாம், இந்த உலகத்தில் பயங்கரமான டேலண்ட்டாக இருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்தானாக இருக்கலாம், பட் கிறிஸ்துனுடைய அடிச்சுவலை பின்பற்று அதெல்லாம் தேவையில்லை. எது மட்டும் இருந்தால் போதும், மனத்தாழ்மைன்ற ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸு. இதன் மூலமாக எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் கிறிஸ்துவுக்காக. அப்படின்னா இதை தான் அப்போஸ்தலன் பேதுரு கேட்டார். என்ன கேட்டார்னா, சரிங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வரோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், நம்மளும் கேட்குறோமா இல்லையா? சரிங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வரோம், விசாலமான வாழ்க்கையே விட்டுட்டு வரோம், இடுக்கமான வாழ்க்கையில் எல்லாத்தையும் உங்களுக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்ட அதே கேள்வி கேட்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்கிற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 19:27 மற்றும் 28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் யார்? அந்த நீங்கள் அங்க 12 பேர். இப்போ நம்ம ஒரு வேலை முடிவு பண்ணிட்டோம்னா, அது கரெக்டாக அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டோம்னா, நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் நியாயத்திற்கவர்களாக 12 சிங்காசனம் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா அங்கே 12 பேர், இங்கே யாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் பார்த்தோமா, பிரதர் எடுத்துருப்பார். அப்படி 3ஆம் உலகத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜாவாக இருந்து இந்த உலக ஜனங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போப்பாருன்னு பார்க்கும்போது, அப்போ அவர் மட்டும் அந்த வேலையை செய்ய போதில்ல, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரணும். அப்படின்னா உட்காரணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அவர் சொல்கிற பிரகாரம் வாழ்க்கையை வாழலைன்னா என்ன கொடுக்க மாட்டார், அந்த சிங்காசனம் பண்ண கொடுக்க மாட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சுவடில் பின்பற்றி எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தா. பேதுரு கேட்டார்ல, எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னென்ன விட்டார் அப்போஸ்தலன் பேதுரு? எதெல்லாம் விட்டார்? தொழில், அதுக்கப்புறம்
அவர் படகு, அந்த ஒரு வலை, அவருடைய பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் விட்டு யாரை ஃபாலோ பண்ண வந்தார்? இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் அடுத்த வசனம் நீங்கள் வாசிங்க, பட் ஸ்லைடு இல்லை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27, 28. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எதெல்லாம் விட்டு வந்து நம்முடைய ஆண்டவர் ஹைலைட் பண்றார் பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம். யாருக்காக? கிறிஸ்துக்காக. வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 எத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். 100 எத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவன் என்ன பண்ணிப்பான்? வாங்கிப்பான். அப்படின்னா எதெல்லாம் வெட்டணுமாமா? கிறிஸ்துக்காக தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கிறிஸ்துனுடைய அடிச்சுவடில் பின்பற்றணும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணோம்? தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், நிலம் விடணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? இல்லை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாரா ஒய்ஃபை? இல்லை ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்கிறாரா? இல்லை பேரண்ட்ஸ் எல்லாம் நடுத்தரில் விட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு நம்முடைய ஆண்டவர்? என்ன சொல்ல வர்றாரு? அப்படின்னா விட்டவன் எவனோ அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்திற்காக இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே செகண்டரி தான். சத்தியம் கிறிஸ்துன்னு வந்துட்டா அது யார் தடையாக இருந்துட்டாலும் சரி, அவங்க எல்லாருமே செகண்டரியாக வச்சுட்டு கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அவங்க சத்தியத்திற்காக தான் நான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதுதான் விட்டவன் எவனும் சொல்கிற விஷயம். பார்த்தீங்கன்னா அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனைவியாவது கணவனையாவது விட்டவன் எவனோ அப்படின்னு சொல்கிறாருன்னா டைவர்ஸ் பண்ண சொல்லலை. என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்பதற்கு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ தடையாக நிற்கிறாங்கன்னா, சத்தியத்தை கேட்காத, கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் போகாத, அப்படி இந்த வாரம் சப்ஜெக்ட் கேட்க போகாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணலாம்? அப்பா அம்மா உங்கள் மேலே எங்களுக்கு லவ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. உங்களை நான் எக்ஸ்ட்ரீமாக அன்பு காட்டுறேன், உங்களுக்கு என்ன தேவைன்னு செய்கிறேன். ஆனால் சத்தியத்தை கேட்கறதுக்கு மட்டும் தடையாக என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அந்த விஷயத்தில் நான் உங்கள் பேச்சு என்ன பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சத்தியம் கிறிஸ்து தான், அப்புறம் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துக்காக சத்தியத்திற்காக கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எதிர்த்தா கூட சத்தியம்தான் ஃபஸ்ட்டு, கிறிஸ்து தான் ஃபஸ்ட்டு, நீங்கள்லாம் செகண்டரி தான் அப்படின்னு அவங்களுடைய ப்ரியாரிட்டியை செகண்டாக வச்சுட்டு சத்தியத்தை ஃபஸ்ட்டாக வைக்கக்கூடியவங்க தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்படின்னா இந்த பிக்சர் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்பா அம்மா தடுக்கிறாங்க ட்ரூத் கேட்காம இருக்கிறதுக்கு. வாரம் சத்தியம் கேட்க வரீங்களா? வரோம் இல்லையா? வந்துட்டு நம்ம வீட்டில் நம்முடைய பேரண்ட்ஸ் இந்த மீட்டிங்க்கு போகாத அப்படின்றாங்க. என்ன பண்ணலாம்? கிறிஸ்துடைய விருப்பம் எதுவாக இருக்கும்? சத்தியத்தை கேட்டு சத்திய வசனத்தை புரிஞ்சு கிறிஸ்துனுடைய குணலட்சணத்தை காண்பிக்க தான் கிறிஸ்துனுடைய விருப்பமாக இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நான் போகாதன்றாங்க. இப்போ என்ன முடிவு பண்ணலாம்? வரலாமா? அப்படியா மம்மி டேடி நான் உங்களுக்கு கீழ்படிறேன் அப்படின்னு கீழ்படிலாமா? என்ன பண்ணலான்னு கேட்குறேன். எது பண்ணால் கிறிஸ்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்? அப்பம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் அது உங்களுடைய விருப்பம் தான். பட் எனக்கு என் சித்தத்தை செய்யறதுக்கு நான் வரல, கிறிஸ்துடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறதுனால நான் இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன் உங்களுக்கு கீழ்பண்ணி. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம். அதை கேட்டு அவருக்காக நான் வாழ்கிறதான் முக்கியம். ஏன்னா அவர் எனக்கு என்ன குடிச்சிருக்கிறாரு?
ஜீவன் கொடுத்துருக்கிறார். அந்த ஜீவனுக்காக, அவருக்காக நான் ஜீவனை கொடுக்கறதுக்கு ஓடிட்டு இருக்கிறேன், வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் தடையா என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். இந்த விஷயத்தில் நீங்கள் தடையா வந்தால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்காக நிற்க மாட்டேன். எத்தனை பேர் இந்த மாதிரி நிற்கலாம்? விருப்பம் இல்லையா? அப்படின்னா சில பேருக்கு பேரண்ட்ஸாக இருக்கும், சில பேர் ஒய்ஃபாக இருக்கும், சில பேருக்கு ஹஸ்பண்டாக இருக்கும், சில பேருக்கு வேறு எதனா ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கும். அப்படின்னா இப்போ ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எங்கன்னா போய்க்கப்பா, எந்த தப்பானா பண்ணிக்கோ, ஆனால் எங்கே மட்டும் போகாத, வாரம் கிளாஸ் மட்டும் கேட்கறதுக்கு போகாது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? நோ, ஃபஸ்ட்டு எங்கே தான் நான் போவேன், ஹத்தியும் கேட்க தான் போவேன். இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன். அப்படின்னா அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம் வீட்டிலேருந்து. திரும்பி போகும்போது என்ன ஸ்டார்ட் ஆகிடும், நமக்கு வீட்டுக்கு போகும்போதே பிரச்சனை வருமா வராதா? வரும். அப்படி வருதுன்னா என்ன பிரச்சனை, அது என்ன பாடுகள்? கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன பட்டுட்டு இருக்கிறோம், நம்ம பாடுகள் படுறோம். அப்போ என்ன பண்ணணும்? கஷ்டப்படணுமா சந்தோஷப்படணுமா? வீட்டுக்கு போனோடனே கண்டபடி திட்டுறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கேட்டை திறக்கலைங்க, பூட்டிட்டாங்க, வெளியே நிற்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணோம்? போனேன், அந்த ஒரு வாரம் மீட்டிங் போனேன், சப்ஜெக்ட் கேட்டேன், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நின்றுருக்கு பார்த்தீங்களா, நான் அப்படி சொல்லலாமா? அப்படி யோசிக்கலாமா? என்ன யோசனை வரும்னு பார்த்தீங்கன்னா, சே உண்மையிலே கிறிஸ்துக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சந்தோஷமாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க கிறிஸ்துவின் நிமித்தம் படக்கூடிய பாடுகள். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ தெரியாது, இதுக்கப்புறம் சத்தியத்தை கேட்டு சத்தியத்திற்காக நம்ம வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சூழ்நிலையுமே இதுக்கப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பிரச்சனை மத்தியில் சத்தியத்தை கேட்கும்போது அந்த டைம், இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கப்புறம் எப்போ சத்தியத்திற்காக நிற்கணும்னு நினைக்கிறோமோ, இதுக்கப்புறம் வாழ்கிறோன்னு நினைக்கிறோமோ, இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படியேப்பட்டவர் தான் ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு போயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் உண்மையை பேசினாரா பொய்யை பேசினாரா? சத்தியத்தை பேசுறதுனால என்ன பண்ணாங்க அவங்க யூதர்கள் எல்லாரும்? ஆப்போசிட் பண்ணது. எங்கேருந்து ஆப்போசிஷன் வந்துச்சு? ரோமன்லேருந்து வந்துச்சுங்களா? ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துச்சு? வீட்டில் சொந்த ஜனங்களே என்ன பண்ண ஆப்போசிட் பண்ணாங்க. இதே மாதிரி பிரச்சனை தான் சில நேரத்தில் நம்ம சொந்த சர்ச்சிலேருந்து வரும் பிரச்சனை. வாரம் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, இங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு பண்ண சொல்லுவாங்க. பட் நமக்கு நல்லா தெரியும், வாரம் நம்ம எதை தான் படிச்சுருக்கிறோம், சத்தியத்தை கேட்குறோம். இது வரைக்கும் இத்தனை வருஷம் கிறிஸ்தவலாக இருந்த நம்ம இது வரைக்கும் ஒரு குணலட்சணத்துக்கும் நம்ம மாற்றிருக்க மாட்டோம். ஒரு 5 கிளாஸ் உங்கள்கிட்ட ஒரு ஓப்பனாக ஒரு கொஷின், இது வரைக்கும் நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம், வாழ்ந்துருக்கிறோம். இந்த 5-6 கிளாஸ் கேட்டதுலேருந்து நமக்குள்ளே கிறிஸ்துக்காக நிறைய குணலட்சணம் மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம், பண்ணலையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்மளை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, 5 கிளாஸே சேஞ்ச் பண்ணியிருக்குன்னா, மொத்த பாடங்கள் கேட்கும் போதும் யாருடைய சாயலாக மாறுவதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்துடைய சாயலாக இவ்வளோ நாள் பைபிள் கையில் வச்சுருந்த எப்படி வாழணுன்னே தெரியல. ஆனால் இங்கே வந்து வாரம் கேட்கும்போது நம்முடைய குணலட்சணங்களை டெய்லியும் நம்ம யோசிக்கிறோம், சே இன்னைக்கு கிறிஸ்துக்காக வாழணும், கேரக்டர் காமிக்கணும் அப்படின்னு நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் அதுக்காக தூண்டுது. பார்த்தீங்களா? இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறன்னா, மனசா இருக்கிறன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துக்காக நான் துன்பப்படுறதுக்கு ரெடி நம்ம மனசு நினைக்கும் போது என்ன வந்துருமா? அப்படி நான் இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு வச்சுங்க, கிறிஸ்துக்காக நான் பாடுகள் அனுபவிக்கணும், அவருக்கு பிடிச்சமா நான் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது என்ன வர ஆரம்பிச்சிடும்? பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா வரவே இல்லை பிரதர் இது வரைக்கும், இதுக்கப்புறம் வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னு அர்த்தம்? அப்படின்னு அந்த ட்ரூத்தை கேட்க கிறிஸ்துக்காக வாழ்க்கை வாழ என்ன வர ஆரம்பிக்கணும்? அடியாதுமா ப்ராப்ளம்ஸ் வரும். எந்த ப்ராப்ளம்? சத்தியத்தின் நிமித்தம் வரணும் ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டு வரக்கூடாது. சத்தியத்துக்காக வாழ்க்கை வாழும் போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு அது கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள். அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 1 பேதுரு 1:6, 7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல? இந்த மாதிரி பாடுகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுமாமா?
சந்தோஷப்படணுமாமா. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். எவ்வளவு நாளாமா இந்த பாடுகள்? கொஞ்ச காலம். அப்போஸ்தலன் பவுல் பேதுரு சொல்றார் இதெல்லாம் கொஞ்ச காலம். ஏன் இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு? இந்த ட்ரூத்தை கேட்டு கிறிஸ்துக்காக வாழும்போது பாடுகள் வருதுன்னு சொல்றமே, என்ன பாடுகள் அது? ஏன் பாடுகள் வருதாமா? அடுத்த வசனம் சொல்ற பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் இருக்கிற கோல்டு பியூரிஃபை பண்றதுக்கு என்ன தேவை? நெருப்பு தேவைன்னும் போது அதனுடைய கோல்டனுடைய தன்மையை, பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு என்ன வச்சு செக் பண்ணுறாங்க? நெருப்பு வச்சு செக் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த அசுத்தங்கள்லாம் போயிடுது. எது மட்டும் நிற்குது? கோல்டு மட்டும் நிற்குது. இதுக்கே இவ்வளோ டெஸ்டிங் இருக்கும்போது கிறிஸ்து மேலே நம்ம வச்சிருக்கிற ஃபெய்த்து இதை விட காஸ்ட்லி அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எது வேணும்? இப்போ நெருப்பு வேணும். அந்த நெருப்பு தான் எது அப்படின்னா, ஒரு ட்ரையல்ஸ் வருதுன்னா அந்த ட்ரையல்ஸ் எதுக்கு தெரியுமா கர்த்தர் அனுமதிக்கிறாரு? ஏன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்து மேல நமக்கு ஃபெய்த் இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரையல்ஸ் ஆமா. அப்படின்னா ட்ரையல்ஸே வரல அப்படின்னா எதை டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு மாதிரி ஸ்கூல்ஸு காலேஜஸில் எக்ஸாம் வச்சாதான் நம்ம எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறோன்னு தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கிறிஸ்து மேலே ஃபெய்த் இருக்குது, சத்தியத்து மேலே வாஞ்சை வைராகி இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ட்ரையல்ஸ் ஆமா. பிரதர் ட்ரையல்ஸே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோன்னு அர்த்தம்? அந்த விசுவாசனுடைய அந்த அளவை என்ன பண்ணலன்னு அர்த்தம்? நிரூபிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலன்னு அர்த்தம். இதை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 1:29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மேலே விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு இல்லை. அவர் விசுவாசிச்சுட்டு நான் அவர் ரட்சகராக ஏற்றுக்கிட்டேன் இதுக்காக இல்லை. அவன் நிமித்தம் பாடுபடுகிறது நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அருள் அப்படின்னு அர்த்தம். உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை, அப்படின்னு அர்த்தம். பிளஸ்ஸிங். கரெக்ட் பிரதர், அழகாக சொல்கிறேன். கிஃப்ட், அது ஒரு பிளஸ்ஸிங். அப்படின்னு நமக்கு பாடுகள் வருதுன்னா என்ன அர்த்தமா? அது ஆக்சுவலாக பிளஸ்ஸிங். நம்ம பிளஸ்ஸிங் எது இல்லை தெரியுங்களா? வீடு, பங்களா, ஃபாரின்ல வேலை, இது பிளஸ்ஸிங் இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வர்றதே நமக்கு பிளஸ்ஸிங்கா. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்படியே வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு. எனக்கு கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்றும் இப்போது கேள்விப்படுகிற போராட்டமே உங்களுக்கு உண்டு. அப்படின்னா நான் வாங்கியிருக்கிற கிஃப்டே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? கிடைச்சிருக்குது. சந்தோஷப்படுங்க. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் எங்கேயாச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணாரா? இதெல்லாம் கிறிஸ்துக்காக நஷ்டம் குப்பன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி தான் அனுபவிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அனுபவிச்சார். இப்படி அந்த கிஃப்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு கேரக்டர் கிறிஸ்து மாதிரி காமிச்சதுனால அவர் சொல்கிறாரு. வசன வாசிகள் 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்றேன்? இந்த மாதிரி நான் வாழ்க்கை வாழ்ந்ததுனால நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன டெஸ்ட் வச்சாரு, காத்துக்கொண்ட. எது கன்ஃபார்ம்? நீதியின் கிரீடம் கன்ஃபார்ம். இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாள் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? எனக்கு தருவார். எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் கொடுப்பார். அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த இடுக்கமான பாதையில் போனால் மட்டும்தான் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லிட்டு இருக்கலாம் பரலோகம் போகலாம், பரலோகம் போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாமல் பரலோகத்துக்கு போக முடியாது, ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டரை காமிச்சிட்டு நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோன்னு வச்சுக்கங்க. முடிச்சிட்டோம்னா யாரோட போய் சேர்ந்துருவோம்? கிறிஸ்துவோடு போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டு உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 2:2 2 வசனம்.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். யார் அது கர்த்தருடைய ஆலயமாக பர்வதம்? கிறிஸ்துவோட கூட மகிமையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்கள் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்க. நம்ம ஆலயமாகிய பர்வதம் பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகள் எது? மலை பார்த்தோமா? எது மலை? ஒரு சின்ன கல் வந்து பெரிய பர்வதமாச்சு அப்படின்னு அர்த்தம். மலை எதை அடையாளப்படுது? ராஜ்யம். அப்படின்னா மலைகளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜ்யத்துக்கு மேலே கிறிஸ்துடைய ராஜ்யம் இருக்கும். அப்போ யார் உயர்த்தப்படுவோம்? இன்னைக்கு பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள் படக்கூடியவர்கள் அன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட மகிமையில் உயர்த்தப்படுவோம். அப்படி உயர்த்தப்படும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய விடுதலை என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரணத்திலேருந்து, பாவத்திலேருந்து விடுதலை என்ன பண்ண போகுதுன்னா கிடைக்க போகுது. எப்போ கிறிஸ்து மகிமையில் போய் சேர்ந்துட்டாரு, அவரோட கூட நம்மளும் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? உயிர்த்தெழுதல் கிடைச்சிடும். அதை நம்ம 3ஆம் உலகம் பாடத்தில் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு ராஜ்யத்தில் உலக ஜனங்கள் எல்லாருமே எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொள்வான்னு பார்க்குறோம். அப்படின்னா எந்த வழி ஓப்பன் ஆகும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு விசாலமான வழி ஓப்பன் ஆச்சு. அது எங்கே போச்சு? மரணத்துக்கு போச்சு. 2வது வழி இடுக்கமான வழி. அது எங்கே போகுது? ஜீவனுக்கு போகுது. அது யார் ஃபஸ்ட்டு போனது? நம்முடைய ஆண்டவராக இயேசு. இப்போ நம்மளும் எதுக்குள்ளே போன முடிவு பண்ணியிருக்கிறோம்? இதுக்குள்ளே போன முடிவு பண்ணியிருக்கிறோம். இது போய் முடிச்சிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த வழி ஓப்பன் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா 3வது ஒரு வழி ஓப்பன் ஆகும். அந்த வழியில் தான் உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர் தெரிந்து வரப்போகிறாங்க. அது எந்த வழி? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயாவில் இருக்குது அந்த வழி. எங்கே பார்த்தீங்கன்னா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அதான் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹைவே. அப்படி அந்த பெரும்பாதையான வழியில தான் இது பரிசுத்த வழி என்னப்படும். அடுத்தது வசனம் வாசிங்க. அப்படி தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அப்படின்னா தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளா இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? திசை கெட்டு போவதில்லை. அப்படின்னா இது எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் ஓப்பன் ஆகக்கூடிய வழி. இதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைவே, பெரும்பாதையான வழி. இந்த வழியில் யார் வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க. இதை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக அந்த வழியில் வர சொல்லி கூப்பிடுவாராமா. யாரை? உலக ஜனங்களை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மகிமையில் போய் உக்காந்துட்டாரு. நம்மளும் கிறிஸ்துவோடு கூட மகிமையில் உட்காந்துட்டு பின்னாடி அவர் சொல்லுவாராமா, சொன்ன உடனே செத்து போயிருக்கிற எல்லாரும் உயிர்த்து வரப்போகிறாங்க அந்த வழியில். வசனம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படின்னா பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்போ கூப்பிட போறார்? அவரோட மகிமை ஆயிட்டு பின்னாடி கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா? ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அப்போ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுவார்? உயிர்த்தெழுப்புவார். உயிர்த்தெழுப்பு உடனே அது ராமசாமியாக இருக்கட்டும், குப்புசாமியாக இருக்கட்டும், அப்துல் காதராக இருக்கட்டும், இல்லை கடவுளே இல்லைன்றவனாக இருக்கட்டும், இல்லை ஜானாக இருக்கட்டும், மேத்யூவாக இருக்கட்டும், எல்லாரும் எதில் எழுந்திரிச்சு வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாதியான வழியில் வரப்போகிறாங்க. எல்லா ஜனங்களும் உயிர் தேர்ந்து வரப்போகிறாங்க. அதை நாம் பார்த்தோம் 3ஆம் உலக சப்ஜெக்டில். உயிர் தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் மிகப்பெரிய இந்த உலகம் ஏதேன் தோட்டமாய் மாறும். உலக ஜன் எல்லாரும் இந்த பூமியில் சந்தோஷமாக என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இந்த புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு கூட இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ஜாய் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசன வாசிக்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 9, 10. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்கே எது இருக்காது? சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்படின்னா எங்க கிறிஸ்துடைய ராஜ்யத்துல என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அப்படின்னா சிங்கம் இருக்காதா?
சிங்கம் இருக்குமா இருக்காதா? ஆனால் 3ஆம் உலக சப்ஜெக்டில் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். அப்போ இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் இங்கே சிங்கம் இருப்பதில்னு போட்டிருக்கே. அப்படி எந்த சிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் கெர்ஜிக்கிற சிங்கம், எவனே விழுங்கலாம் என்று சுற்றிட்டு இருக்கிற கெர்ஜிக்கிற சிங்கம் என்ன பண்ண போகிறதில்ல? யாருங்க அந்த கெர்ஜிக்கிற சிங்கம்? சாத்தான் கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்க போதில்லை. ஏன்னா கட்டி என்ன பண்ணிருப்பாரு, போட்டிருப்பாரு. அப்படின்னா சாத்தானோ அவனை சேர்ந்திருக்கிற எல்லா மோசமான விஷயங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அந்த டைமில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அப்படின்னா அங்கே காணப்பட மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அது என்ன பண்ணுவாங்க, நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி, உலக ஜனம் எல்லாரும் உயிர் தெரிந்து ரொம்ப சந்தோஷமாக பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன பண்ணும்? இப்போ இருக்கிற அந்த மரணத்தினால் கஷ்டப்பட்டுருக்க அந்த வேதனை எல்லாமே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பண்ண போகிறதில்ல, இருக்காது. அதான் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து எங்க உலகத்தில் உயிர்த்தெழுந்து வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். கர்த்தருடைய பர்வதம் யாரு? மகிமை அடைஞ்சு நம்ம கிறிஸ்துவோட கூட சேர்ந்துட்டோம். நம்ம தான் கர்த்தருடைய பர்வதம். யாக்கோபின் தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இஸ்ரேல் ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்க போகிறாங்க. யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த சீயோன் யாரு? மகிமையில் போய் சேரக்கூடிய நம்ம மூலமாக வேதமும், எருசலேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போது இந்த ஜனங்கள் எல்லாருமே இந்த பூமியில் ஏதேனும் தோட்டமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் சந்தோஷமாக சமாதானமாக கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு கீழே கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் மரணம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்க போகுது. இது எந்த பாதையில் வர்றவங்க? பெரும்பாதையில். நோ, பெரும்பாதையில் வரக்கூடிய உலக ஜனங்கள் இப்படிப்பட்ட சந்தோஷமான பூமியில் அனுபவிப்பாங்க. அப்படின்னா சில பேர் கேள்விங்களாம், ஆமாம் ப்ரோ இதே நல்லா இருக்கே, எதுக்கு இவ்வளோ பாடுகள் கஷ்டத்தை பட்டுக்கிட்டு அந்த மகிமையில் போய் இருக்கணும் அப்படின்னு டவுட் வருதா? அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. என்ன சின்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம தெரியுதுங்களா, இதுதான் நம்ம. ஒரு கேள்வி வந்துடுச்சு. என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாடுகள் அவமானப்பட்டு கிறிஸ்துவோட கூட ராஜாக்களாக போய் அந்த ஆசீர்வாத ஜீவனை பெற்றுக்கொள்ளத்துக்கு இந்த பூமியில் உயிர்த்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளாமே, பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது. பெரும்பாலான வழியில் வரத்துக்கு இருக்குது, அதே நேரத்தில் இடுக்கமான வழியில் வரத்துக்கு இருக்குது. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எதில் போகணும்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா இடுக்கமான பாதையில். அப்படின்னா இப்போ நம்ம இதான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம். லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். கரெக்டாக? லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். லெஃப்ட்டில் போனாலும் 1 கிலோமீட்டர், ரைட்டில் போனாலும் 1 கிலோமீட்டர். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் போனால் நல்ல புல் மெத்தையாக இருக்குது, லெஃப்ட் சைடில் போனால் ஃபுல்லாக கல் முள்ளாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது அது போகிறதுக்கு. எதில் போகலாம்? எது ஸ்மூத்தாக இருக்கோ அதில் போகிறோம். ரொம்ப கருமுருமாக இருக்கிறதுல என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் போக முடியும், ஆனால் ரொம்ப டஃப்பு. அப்படின்னா இப்போ நம்ம மெத்தை இருக்கிற வழியை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கார்னரில் இந்த வழியாக போனால் அங்கே ஒருத்தர் நின்றுருக்கிறார், 10 ரூபா வச்சுன்னுக்கிறார். அதை வாங்கி நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் நம்ம போகிற இடத்துக்கு. ஆனால் இந்த சைடு ஒருத்தர் நிற்கிறார் கரடுமுடான வழியில், அங்கே போனால் 10 லட்சம் வச்சுன்னுக்கிறார். ஆனால் 1 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு போயிட்டா 10 லட்சம் வாங்கிக்கலாம். எந்த பக்கம் போகலாம்? இப்போ எது நம்ம மைண்டில் வருது? வழி எப்படி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, எனக்கு எது கிடைக்குது அதிகமாக கிடைக்குது. அப்படின்னா என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இடுக்கமான பாதை கஷ்டம்தான், கரடுமுடான பாதை தான். ஆனால் அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம் எதுக்கு ஈக்குவலாக பேச முடியாது,
இந்த பூமியில் உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் கிறிஸ்துவோட கூட மகிமையில் உட்காந்து எல்லா ஜனங்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆசீர்வாதம் ரெண்டுமே என்ன இல்லை, சேம் இல்லை. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ரோமர் 8:18 ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ படக்கூடிய பாடுகள் கிறிஸ்துவோட கூட நம்ம வாங்கிக்கிற ஆசீர்வாதத்துக்கு கம்பேர் பண்ண முடியுமா? கிறிஸ்துவோட கூட ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் இல்லையா மகிமையில். எவ்வளோ வருஷம் இருக்கும் அது மகிமையில்? கிறிஸ்துவோட கூட ஆசீர்வாதம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? 10 வருஷம், 1000 வருஷம்? 1000 வருஷம் முடிஞ்சவொடனே இறக்கி விட்டுருவாரா? எங்கே தான் இருப்போம் மகிமையில்? இப்போ எவ்வளோ கோடி வருஷம் போயிட்டே இருக்கும். 1,00,000 கோடி வருஷம் போகும் இல்லையா? அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தில் கிறிஸ்துவோட கூட இருந்து அந்த சந்தோஷமாக இருந்துட்டு 1,00,00,000 வருஷம் போயிருக்கும் இல்லையா? திரும்பி பார்த்தா இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு எங்கள் அம்மா தடையாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா எனக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த ஆசீர்வாதத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தா ஈடாகுமா? ஒரு நாள் மீட்டிங் என்னை தடை பண்ணாங்க, என்னால் போக முடியல, எங்கள் அப்பா அம்மாக்காக ஒரு மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியுமா? அந்த அவமானத்தை அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதான் அப்போஸ்தலன் பவுல் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு என்ன பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம இப்போ படக்கூடிய பாடுகள் எல்லாம் கொஞ்சம், அது கிடைக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். அப்படின்னா இப்போ யார் தான் சூஸ் பண்ணோம்? எந்த வழியில் போகலாம்? இப்போ தான் எதையே பண்ணியிருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம். எந்த வழியை? இடுக்கமான வழின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படின்னா இப்போ போகலாமா வேணாமான்றதை யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தான் டிசைட் பண்ணணும். போகலாமா வேணாவா? போகலான்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ சொல்லிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டா, கிறிஸ்துக்காக இந்த சத்தியத்திற்காக யார் எதிரில் வந்து நின்னாலுமே என்ன பண்ணலாம்? பிரதர் சாரி, சத்தியத்துக்காகவும் மீட்டிங்காகவும் தடை பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன், ஓரம் வந்துடுங்க. எவ்வளோ அவமானப்படுத்துங்க, எவ்வளோ கேவலப்படுத்துங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருந்தோம், வந்துன்னு கரெக்டாக வந்துடணும். அதான் வசனம் வாசிக்கலாம். எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார். வழியில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து என்ன பண்ண அதில் நடக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டுமா? விசாலமான வழியிலையும் போகக்கூடாது, வேண்டாம். அதில் பெரும்பாலான வழியில் வரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப கம்மி. ஆனால் எந்த வழி தான் சூப்பரான வழி? இடுக்கமான வழி. ஆனால் பேரிடுக்கமான வழி கஷ்டமான வழி. ஆனால் நமக்கு எப்படி தெரியுது அது சூப்பரான வழியாக இருக்குது? ஏன்னா இவ்வளோ இடுக்கமான பாதையில் நம்ம போகணும் முடிவு பண்ணிட்டா கிறிஸ்து போனவர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம கஷ்டத்தின் மத்தியில் நம்ம கூட இருப்பார், நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், கூட இருக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு. அப்படின்னா இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க எந்த பக்கம்னா சாஞ்சிக்கங்க, ஆனா ஒரு வழிதான் பரலோகத்து போறதுக்கு. இடுக்கமான பாதையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் பரலோகத்து போக முடியும், வேற வழியே இல்லை. அப்படின்னா நம்ம எல்லாருமே எதுக்காக இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம், எதுக்காக பைபிள் படிச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கமான கிறிஸ்து மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்காக மட்டும்தான். அப்படின்னா இன்னிலேருந்து டிசைட் பண்ணி இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து இப்போ வீட்டுக்கு போனதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ரெடி ஆகிக்கலாம். கிறிஸ்துக்கு என்னென்ன விதத்தில் வந்துச்சோ அதெல்லாம் வரும். ஆனால் ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் சத்தியத்தையும் கிறிஸ்துவையும் என்ன பண்ணிடவே கூடாது, விட்டு கொடுத்துருவார். இப்போ நமக்கு டெஸ்ட்டு, நம்முடைய விசுவாசத்துக்கான டெஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். தெரியாத இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிச்சு. இப்போ கிறிஸ்துக்காக வாழாமே இருக்க முடியாது, வாழ்ந்ததாகணும். இப்போ என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்து முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் கரெக்டாக இல்லைங்களா? கிறிஸ்து முன்னாடி அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெருசா இல்லை, அதெல்லாம் ஈஸியாக சின்னதாக ஆக்க முடியும். யார் மேலே ஃபெய்த் வச்சுட்டா?
அப்படின்னா இப்போது பிரச்சனை மேலே ஃபெய்த் வைக்கிறோமா, கிறிஸ்து மேலே ஃபெய்த் வைக்கிறோமான்றது நமக்கு டெஸ்ட் இருக்குது. அதை பாஸ் பண்ணாத யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. டிசைட் பண்ணிக்கலாம். 3 வழியில் எந்த வழியில் போகலாம்? இருக்க மாட்டோம். எதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம்? விசாலமான வழியில் போயிருந்தோம். இதுக்கப்புறம் எந்த இதில் போகலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம்? கண்டுபிடிச்சிட்டோம், போக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த பாடம். இப்போ அடுத்த வாரம் ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போகிறோம். அது என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா, மனித ஆத்மா, ஹியூமன் சோல் அப்படின்ற டாபிக். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, மனித ஆத்மா தெரியுங்களே, அந்த ஆன்மா சாகுமா சாகாதா? மனுஷனுடைய ஆத்மா சாகுமா சாகாதா? சாகாதுன்னு இந்த பக்கம் பிரதர் சாகுன்றார். அப்படின்னா என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சப்ஜெக்ட் கேட்க முடியாதபடி அடுத்த வாரம் என்ன வரும்? பாடுகள், பிரச்சனை வரும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையாலும் ஒதுக்கி வச்சுட்டு சத்தியத்தை கேட்குறது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா வரும். கண்டிப்பாக எழுதி வச்சுங்க, அடுத்த வாரம் நிறைய தடைகள் வரும். அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமீன்.